வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கம், வாழ்க வளமுடன். இறையும் குருளும் இந்த பட்டிமன்றத்தை மிக சிறப்பாக நமக்கு நடத்தி தரட்டும். இன்றைக்கு ஒரு அருமையான பட்டிமன்றங்க. இன்றைய காலகட்டங்களில் பண்டிகைகள் நமக்கு பெரிதும் தருவது இன்பமா துன்பமா? இதுதான் நம்ம பட்டிமன்றத்தோட தலைப்பு. இப்ப எல்லாருமே பண்டிகை அப்படின்னாவே நீங்க என்ன பண்ணுவீங்க? பயங்கர குஷி ஆயிடுவோம் இல்லையா? சரி, இப்ப பண்டிகைனா என்ன? பிரபஞ்ச சக்தி நாம் வாழும் இப்பூமியில் அபரிமிதமாக இறங்கும் நாள், அதுதான் பண்டிகை அப்படின்னு வானியலும் ஜோதிடமும் அறிந்த மகான்கள் இருக்காங்கல்ல, ரிஷிகள் மகரிஷிகள், இவங்க வகுத்து தந்த பஞ்சாங்கப்படி தான் இந்த அமாவாசை, பௌர்ணமி, திதி, நட்சத்திரம் இதையெல்லாம் பார்த்துதான் பண்டிகைகள் அப்படிங்கிறது பண்டைய காலத்துல வகுக்கப்பட்டது. நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்து, அவங்களுக்கு முன்னோர்கள்ல இருந்து, நம்ம அப்பா அம்மா, நம்ம குழந்தைங்க, இப்படி தொன்று தொட்டு நம்ம பாரம்பரியத்தை எடுத்து செல்வதற்காகவும் நம்ம கலாச்சாரத்தை உலகுக்கு எடுத்து சொல்வதற்காகவும் இந்த பண்டிகைகள் கொண்டாடப்படுது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். உண்மையிலேயே அதுவா அப்படின்னு கேட்டா, இறை சக்தியை நம்ம உள்ளுக்குள்ளார நம்மளுக்குள்ளார இருக்கக்கூடிய இறை சக்தியை தட்டி எழுப்புவதற்காக இந்த பிரபஞ்சம் அழைப்பு விடுக்கக்கூடிய நாள் தான் இந்த பண்டிகை நாள் அப்படின்னு நாம சாதனை மார்க்கத்துல இருக்கிறதுனால அந்த கண்ணோட்டத்துல நாம பாக்குறோம். சரி, இப்படிப்பட்ட பண்டிகைகள் நமக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் சொல்றாங்க பண்டிகைனாவே சந்தோஷம் தாங்க அப்படின்னு. சில பேர் சொல்றாங்க பண்டிகையில நிறைய கஷ்டம் இருக்கு, இந்த காலகட்டத்துல பண்டிகைலாம் ரொம்ப சிரமங்க அப்படிங்கிறாங்க. சரி, பண்டிகைனா ஒண்ணு ரெண்டா? இல்லைங்க, வருஷம் ஃபுல்லா பண்டிகை தான். இப்போ 3 நாள் முன்னாடி கார்த்திகை தீபம் இல்லையா? 2-3 நாள் கார்த்திகை தீபம் நம்ம எல்லாரும் கொண்டாடி இருப்போம். அடுத்து இது முடிஞ்சோடனே வைகுண்ட ஏகாதேசி வருது, அதுக்கு ரெடி ஆகணும். அப்புறம் தைப்பொங்கல் வருது, அது 3 நாள். அப்புறம் என்ன, தைப்பூசம் வரும், தை அமாவாசை வரும், மகா சிவராத்திரி, மாசி மகம், ஹோலி, இப்படின்னு ஒரு பெரிய பட்டியல். ஸ்ரீராமநவமி வரும், அப்புறம் பங்குனி உத்திரம், வருஷப்பருப்பு, அட்சய திருதியை, சித்திரை திருவிழா, மதுரையில களை கட்டும், கள்ளழகர் ஆற்றில் இறங்குவார் இல்லையா? அப்புறம் விசாகம் வரும், ஆவணி உத்திரம் வரும், ஆடிப்புறம், 18ஆம் பேரு, வரலட்சுமி நோன்பு, ஆவணி அவிட்டம், கோகுலாஷ்டமி, விநாயகர் சதுர்த்தி, ஓணம், மகாலய அமாவாசை, நவராத்திரி, கந்த சஷ்டி, ஹனுமன் ஜெயந்தி. அடேங்கப்பா, வருஷம் ஃபுல்லா பண்டிகை இருந்தாங்க. ஓட்டமாவே ஓடிட்டு இருக்கான் இந்த வாழ்க்கை இல்லையா? ஒரு மெக்கானிக்கல் லைஃப் என்னங்க, ஒரு மெஷின் மாதிரி டெய்லி காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பம்பரமா சுத்துறோம் இந்த வாழ்க்கையை நடத்துவதற்காக. வாழ்க்கை அவ்வளவு எளிதா நமக்கு கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல இந்த பண்டிகைகள் கொண்டாடுறதுக்கு நமக்கு நேரம் இருக்கா? அதுக்கு செலவு பண்றதுக்கு நம்மள்ட்ட காசு இருக்கா? இல்ல எனர்ஜி தான் உடம்புல இருக்கா? இல்ல மனசுல தான் ஒரு சந்தோஷம் இருக்கா? அப்படின்னு சில பேரோட மனசுல ஒரு எண்ண ஓட்டம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த 2 மனநிலையும் கலந்து நாம இருக்கிறோம் இல்லையா? சோ இப்ப இத 3 இறையாசிரியர்களை பிரிச்சு அவங்கள பேச சொல்லி இதுக்கு நாம ஒரு தீர்வை கண்டுபிடிக்கலாம். இப்ப நீங்க என்ன செய்றீங்க? பண்டிகை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மனசுல சந்தோஷம் வருதா? அடைச்சா ஏன்டா வருது அப்படிங்கிற சலிப்பு வருதா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கு பேச போற இறை ஆசிரியர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, IAP 3 அவங்க மே மாசம் தான், அதாவது ஜூன் 21 பேட்ச் யோகா டே அன்னைக்கு ஐயா ஆரம்பிச்சாங்கல்ல IAP 3, அதுல பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய, இந்த பயிற்சியில இருக்கக்கூடிய இறையாசிரியர்கள் ரொம்ப ஆர்வமா நாங்க பட்டிமன்றத்துல பேசுறோம்னு சொல்லி ரொம்ப ஆசையா நிறைய விஷயங்களை சேகரிச்சு உங்களோட பகிர்ந்துக்க வந்திருக்காங்க. அதனால அந்த அன்பு உள்ளங்களை எல்லாரும் என்கரேஜ் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல அவங்களுக்கு வாழ்த்து போட்டு அவங்கள உற்சாகப்படுத்துங்க. IAP 1, IAP 2 ஆசிரியர்கள் அவங்க இன்னும் ஆசிரியர் ஆவல, பயிற்சியில தான் இருக்காங்க. பயிற்சி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, அவங்களோட ப்ரிப்பரேஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. சரி, இப்போ
இன்றைய காலகட்டங்களில் பண்டிகைகள் நமக்கு பெரிதும் தருவது இன்பமே அப்படின்னு அடிச்சு சொல்றதுக்காக 3 இறையாசிரியர்கள் வந்திருக்காங்க. உமா கோபியம்மா. இப்போ துன்பமேன்னு சொல்றதுக்கு ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரை நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். முதல் பேச்சாளராக நாம உமா கோபி அம்மாவை அன்போடு அழைக்கின்றோம் இந்த பட்டிமன்றத்தை துவக்கி வைப்பதற்காக. அம்மாவை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். அம்மா ஹைடெக் சிட்டி பெங்களூர்ல இருந்து வர்றாங்க. மார்னிங் ஈவினிங்ல எல்லாம் வேதாத்திரை கவி பாடுறது, காய்கல்ப கவி பாடுறது, இறைவணக்கம் குருவணக்கம் பாடுறது, இந்த மாதிரி ஜூம்ல பாடுவாங்க. நல்ல பாடகர். மாணவர் ப்ரோக்ராமு கோஆர்டினேட் பண்றாங்க சண்டே நடக்கிறதுல. அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே செல்லக்குட்டின்னு சொல்ற சம்யுக்தாவோட அம்மா தான் அவங்க. அவங்க தன்னோட கருத்தை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய காலகட்டங்களில் பண்டிகைகள் நமக்கு பெரிதும் தருவது இன்பமா துன்பமா? அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, இந்த பட்டிமன்றத்தில் உள்ள சக நண்பர்களே, மகிழ்ச்சியாக எங்கள் உரையை கேட்க இந்த இணைப்பில் இணைந்துள்ள மெய் அன்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது, சீரகை விரித்து பரப்போம், நம் உறவில் உலகை அளப்போம். உறவுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தா நாம இந்த உலகத்தையே அளக்கலாங்க, சிறகை விரிச்சு பறக்கலாம். எல்லா உறவுகளுமே ஒன்னா சேர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான் இந்த பண்டிகையே. குடும்பத்துல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்களோட கோவம் மனஸ்தாபம் எதுவா இருந்தாலும் இந்த பண்டிகை தான் நம்மள ஒண்ணு சேர்க்குதுங்க. குடும்ப உறவுகளை பலப்படுத்துறது இந்த பண்டிகை தாங்க. எல்லா உறவுகளையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிற இந்த பண்டிகைய இன்பம் தான் பேச வந்திருக்கேன் நடுவர் அவர்களே. மாசம் பிறந்த உடனே கேலண்டரை எடுத்து எவ்வளவு பண்டிகை நாள் இருக்குதுன்னு பார்ப்போம். அத பார்த்த உடனே சந்தோஷமா இருக்கும். அதுவும் தொடர்ந்து 5 நாள் லீவுனா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. பண்டிகை காலத்துல ஆபீஸ் வேலையில இருந்து லீவு கிடைக்கிறதால ரிலாக்ஸா பண்டிகைய மகிழ்ச்சியா கொண்டாடுறோம். அப்போ வேலைக்கு லீவும் கொடுத்து சேலரியும் கொடுத்து பண்டிகைக்கான போனஸையும் கொடுக்கறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கடைகள்ல ஆஃபர் டிஸ்கவுண்ட்னு கொடுக்கும்போது அது நம்மளுக்கு இன்பம் தானே. இது எல்லாமே கிடைக்கிறப்ப எதிரணியில இருக்கவங்க என்ன வேணான்னா சொல்லுவாங்க நடுவர் அவர்களே? கண்டிப்பாமா. ஆஃபர் போட்டா ஃபர்ஸ்ட் ஆளா அவங்க போய் நிக்கிறாங்க. அப்புறம் சொன்னீங்க பாருங்க, பண்டிகை தேதி சண்டேயில் வந்தா டேக் இட் ஈஸி பாலிசின்னு ஒரு பாட்டே வந்துருச்சு. ஆமாங்க. அடுத்ததா தினமுமே நம்ம வீட்டை மேலோட்டமா கிளீன் பண்றோம். பண்டிகை காலங்கள்ல, அதாவது பொங்கல் பண்டிகைன்னு எடுத்துக்கிட்டா வீட்டை சுத்தம் செஞ்சு குப்பை குளங்களை கழிக்கிறத தான் பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்றோம். பிறகு பெயிண்டிங் எல்லாம் பண்ணி சிம்பிளா டெக்கரேஷன் செஞ்சு பார்க்கும்போது இது நம்ம வீடுதானா அப்படிங்கிற ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சியும் உற்சாகமும் நம்ம மனசுக்கு கிடைக்குதுங்க. பொங்கல் பண்டிகையில நாம இயற்கைக்கு நன்றி சொல்ற விதமா சூரியனுக்கும் விவசாயிகளுக்கும் ஏர் உழவர மாடுகளுக்கும் அப்புறம் கடைசி நாள்ல உறவுகளை சந்திச்சு அவங்களோட சந்தோஷமா இருந்து பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுலதான் பெரிய சந்தோஷமே இருக்கு நடுவர் அவர்களே. கண்டிப்பாமா. நாம சமத்துவ பொங்கலை கொண்டாடுறோம். ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் இந்த 3 மதத்தினரும் ஒன்னா உட்கார்ந்து பொங்கல் சாப்பிடுறோம். நாம எல்லாருமே அனந்தம்ன்ற மாதிரி தான் கொண்டாடுறோம். இங்கதான் மத நல்லிணக்கம் அன்பு சமத்துவம் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துறோம். இதை எல்லாத்தையுமே பண்டிகை நாள்ல தான் வெளிக்காட்ட முடியுதுங்க. நம்ம மகரிஷி ஐயா கூட சமுதாய கடமையை செய்யணும்னு சொல்லி இருக்காங்க. இது எல்லாமே பண்டிகையோட முக்கியத்துவம் தானே நடுவர் அவர்களே? கண்டிப்பாமா, கண்டிப்பா. ரம்ஜான் பண்டிகைன்றது ஈகை திருநாள் தாங்க. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள்,
அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இன மத வேறுபாடு இல்லாம நட்போடு இணக்கமா இந்த பண்டிகையை நாம கொண்டாடுறோம். அப்போ அங்க நட்பு என்பது வெறும் நடிப்பல்ல நடுவர் அவர்களே, அது மனிதனுடைய இதய துடிப்பு. வேதாத்திரி மகரிஷி ஐயா வகுத்த கர்மயோக நெறிகளில் உள்ள ஒழுக்கம், கடமை, ஈகை இந்த மூணையும் ரம்ஜான் பண்டிகையோடு ஒப்பிட்டு சொல்லணும்னா, ஒழுக்கம் அப்படின்னா 30 நாளும் நோன்பு இருக்கிறாங்க. ஒரு நாள்ல 5 முறை சிறப்பு தொழுகையே செய்யறாங்க. இதுதாங்க அவங்களோட தனிமனித ஒழுக்கம். கடமைன்னா ஒரு மாசம் ஃபுல்லா நோன்பு இருக்கிறாங்க. வேலைக்கும் போய்க்கிட்டு குடும்ப மற்றும் சமுதாய கடமைகளையும் முழுமையா செய்யறாங்க. ஈகைன்னா ரம்ஜான் திருநாள்ல அவங்கள சுத்தி இருக்கிற வசதி வாய்ப்பில்லாத ஏழை எளியவங்களுக்கு உணவு, உடை இது எல்லாத்தையுமே அன்பளிப்பா கொடுப்பாங்க. பண்டிகைகள் நம்மளுக்கு இன்பம், இனிமை மட்டும் இல்லைங்க, இன்றியமையாததும் கூட. பண்டிகையில இவ்ளோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் எதிரணியில இருக்கவங்க எதையாச்சும் சொல்லி நம்மள உசுப்பேத்துவாங்க. இத தளபதி ஸ்டைல்ல சொல்லணும்னா, உசுப்பேத்துறவன் கிட்ட உம்முனும் கடுப்பேத்துறவன் கிட்ட கம்முனும் போயிட்டா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் நடுவர் அவர்களே. அவங்க நம்மள உசுப்பேத்துறப்ப நாம அந்த நேரத்துலதான் தளபதி சொன்ன டைலாக்க ஃபாலோ பண்ணணும். சூப்பர் சூப்பர்மா. பண்டிகைனாலே இன்பமான கொண்டாட்டம் தாங்க. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். இந்த உலகத்துல பக்க விளைவுகள் இல்லாத ஒரே மருந்து சிரிப்பு மட்டும்தாங்க. அது இன்பமா இருக்கிறப்ப மட்டும்தான் வரும். சில காயங்கள் மருந்தால் ஆறும், சில காயங்கள் மறந்தால் தான் ஆறும். அந்த மாதிரியான காயங்களை மறக்க வைக்கிற ஒரு இடமாதான் இந்த பண்டிகை அங்க இருக்கு நடுவர் அவர்களே. கண்டிப்பா கண்டிப்பா. பண்டிகை பண்டிகைகளை கொண்டாடுறதால குழந்தைங்க நம்ம கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது கோலம் போடுறது, விளக்கேத்துறது, கிச்சன்ல அம்மாவுக்கு உதவியா சின்ன சின்ன வேலைகளை செய்ய பழக்கிறதுக்கு பண்டிகைங்க ஒரு வாய்ப்பா அமையுதுங்க. பண்டிகைங்க கடவுள் நம்பிக்கையை வளர்க்குது. நவராத்திரி, விநாயகர் சதுர்த்தி போன்ற பண்டிகைங்க தெய்வ நம்பிக்கையை பலப்படுத்துதுங்க. நிச்சயமா. பண்டிகைகள் பண்டிகைகள் அன்பையும் பகிர்வையும் வளர்க்குதுங்க. இதயத்தில் அன்பை பூட்டி வைப்பதல்ல வாழ்க்கை, இதயத்தில் அன்பை பூக்க வைப்பது தாங்க பண்டிகைகளின் சிறப்பே. நடுவர் அவர்களே, அன்பு, பாசம், பண்பு, உயிர்ப்பு, உன்னதம் இந்த வார்த்தைங்க இன்னும் தமிழ்ல உயிரோட இருக்குதுன்னா அது பண்டிகை கொண்டாட்டத்துல மட்டும்தாங்க. அதனாலதான் நாங்க உண்மையை உபசரிக்க வந்திருக்கோம், அவங்க பொய்ய பொன்சரிக்க வந்திருக்காங்க. பண்டிகை காலங்கள்ல சிறு தொழில் செய்யறவங்க கிட்ட நம்மளுக்கு வேண்டிய பண்டிகை பொருட்களை சின்ன சின்ன ரோட்டோர கடைகள்ல நாம எல்லாரும் வாங்குறப்ப அவங்களும் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழி கிடைக்குது. அதுதாங்க அவங்களுடைய வாழ்வாதாரமே. அதுக்கு நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் கொடுக்கறப்ப அது அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், நம்மளுக்கும் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். பண்டிகை காலத்துல வியாபாரிகளுக்கு வியாபாரம் நல்லா இருக்கணும், பணம் பரவலா எல்லார்கிட்டயும் போய் சேரணுங்கிறது தான் பண்டிகையோட உள்நோக்கமே. ஆனா எதிரணியில இருக்கவங்க நாங்க பண்டிகை எல்லாம் கொண்டாட மாட்டோம், எந்த பொருளையும் வாங்க மாட்டோம்னு சொன்னா அந்த சிறு தொழில் செய்யறவங்களோட நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாருங்க நடுவர் அவர்களே. கண்டிப்பாம்மா கண்டிப்பாம்மா. சிறு தொழில் செய்யற அந்த ரோட்டோர கடைகள்ல இப்போ ஒரு பொங்கல்னா இஞ்சி கொத்து, மஞ்சள் கொத்து, வாழைப்பழம், கொய்யாப்பழம் இத வாங்குனா உங்களுக்கு அது ஒரு பிசினஸ் இல்லையா? அவங்க வீட்ல அந்த தோட்டத்துல இருந்து கொண்டு வந்து விக்கிறாங்க வயசானவங்க. அத வாங்குறப்ப அது அவங்களுக்கு ஒரு பிசினஸ். பண்டிகை அதுக்கு கண்டிப்பா பயன்படும். பண்டிகைய நம்ம வசதிக்கும் தேவைக்கும் ஏத்த மாதிரி நாம எளிமையா கொண்டாட பழகிக்கணும். எளிமையா கொண்டாடுற பண்டிகையில தான் உண்மையான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்குதுங்க. சிம்பிளா சொல்லணும்னா பிளான் பண்ணி பண்ணணும். அதாவது திட்டமிட்டு கொண்டாடுற பண்டிகையில தான் நிம்மதியும் மனநிறைவும் கிடைக்குதுங்க. வடிவேல் சொல்ற மாரி பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. பிளான் பண்ணாட்டி அடிதான். ஆமாங்கம்மா. அப்புறம்
அடுத்தவனை சந்தோஷப்படுத்தி பார்த்து அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிச்சு பாரு. அப்ப தெரியும் கொண்டாட்டங்கிறது என்னன்னு. மகிழ்வித்து மகிழ்ன்ற பண்பாட்டை வளர்க்கறதே பண்டிகை நாள் தாங்க. நாமளும் சந்தோஷமா இருந்து மத்தவங்களையும் மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுல தாங்க அளப்பரிய இன்பமே. தீபாவளி கண்டிப்பா. பண்டிகைய தீபாவளி பண்டிகைய புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஸ்வீட் சாப்பிட்டுட்டு பட்டாசு கொளுத்தி வண்ணமயமா கொண்டாடுறோங்க. இது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் மனசுக்கு புத்துணர்ச்சியையும் சந்தோஷத்தையும் தருதுங்க. பட்டாசு சுட்டு சுட்டு போடட்டுமா, மத்தாப்பு சேல கட்டி ஆடட்டுமா, சித்தாட சிட்டு தானம்மா, தீவிலிக்கு தீவிலி என்ன தேய்ச்சி நீ குளி, என் பாட்டி சொன்ன வைத்தியம் கேட்டு வந்தேன் பைங்கிளி. பண்டிகைனாலே இன்பந்தாங்க. அப்போ அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பது பண்டிகை திருநாளில் மட்டுமே. பண்டிகைன்றதே ஒரு இன்பம்தான். ஆனா அதை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு எதிரணியில ஒரு கூட்டமே உட்கார்ந்துருக்காங்கங்க. இன்பமான ஒரு பண்டிகைய துன்பம்னு சொல்றாங்களே, இது நியாயம்தானா நடுவர் அவர்களே? கண்டிப்பா நியாயம் இல்லம்மா இது. கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு தாங்க பண்டிகை கொண்டாட்டத்தை தருது. எதிரணியில இருக்கவங்க எல்லாம் கிணற்று தவளைங்க மாதிரி பேச வந்திருக்காங்க. அவங்க அப்படிதான் இருப்பேன்னு சொன்னா நான் அவங்களை எப்படிங்க வெளியில கொண்டு வர முடியும்? நீங்களே சொல்லுங்க நடுவர் அவர்களே. கண்டிப்பா, கண்டிப்பாம்மா. பண்டிகையை வந்து கொண்டாடி பார்த்தாதான் அதோட அருமை தெரியும். வந்தாரை வாழ வைக்கும் பூமி இது, அவங்களையும் சேர்த்து வாழ வைக்கும். தீயினால் சுட்டால் தான் தங்கம், கீற்று விழுந்தால் தான் தென்னை மரத்துக்கே வளர்ச்சி. அது போல கஷ்டப்பட்டு உழைச்சாதான் மகிழ்ச்சி என்றும் கூடும். பொருளாசை துறந்து அன்பும் பகிர்வும் நிறைந்த பண்டிகையாக கொண்டாடினால் அது நிச்சயமாக இன்பம் தரும் பண்டிகையே என்று தீர்ப்பளிக்கப் போகும் நடுவர் அவர்களுக்கும் வாய்ப்பளித்த இறை சாதனை மார்க்கத்திற்கும் வாழ்த்துக்கள் கூறி இதுகாரும் செவிமடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி உங்களிடமிருந்து இன்பமாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. உமா அம்மா வந்து அப்படியே இனிமையா பேசிட்டாங்க. இன்பம் அப்படிங்கிற தலைப்புல ரொம்ப சாஃப்டா அவங்க நேச்சரே அதுதான். அப்படியே இனிமையா நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு ஃபெஸ்டிவல்ல மட்டும்தானே ஒரு அன்பு, பாசம், மரியாதை இதெல்லாமே நமக்கு தெரியுது. சின்ன குழந்தைங்க பெரியவங்கள்ட்ட தாத்தா பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி விபூதி வச்சுக்குதுங்க. இப்ப நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணி அவங்க அன்பை வந்து பரிமாறிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பக்கத்து வீட்டுல உள்ளவங்க உறவுகள் மட்டும் இல்லாம நண்பர்களும் இந்த பண்டிகையில வந்து நம்ம நட்பை வந்து வளர்க்கறதுக்கு ரொம்ப இந்த பண்டிகை வந்து ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமத்துவ பொங்கல் கண்டிப்பா வந்து சொல்லணும். வந்து இந்தியா வந்து ஒரு சமத்துவமான நாடு இல்லையா? நம்ம ஹிந்துஸ், கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லாரும் இருக்கோம். அம்மா பெங்களூர்ல இருக்காங்க. இப்ப பக்கத்து வீட்டுல ஒரு கிறிஸ்டின் இருக்காங்க அப்படின்னா இப்ப அடுத்து கிறிஸ்துமஸ் வரப்போகுது. அம்மா போய் தீபாவளிக்கு ஒரு அதிரசம், முறுக்கு ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு அடுத்து வரக்கூடிய கிறிஸ்துமஸ்ல கேக் வெட்டி அவங்க கேக்கு கொடுப்பாங்க. அது எவ்வளவு சந்தோஷம் இல்லையா? அடுத்து ரம்ஜான் வரப்ப அம்மா வந்து யாருக்கெல்லாம் அதிரசமும் முறுக்கும் கொடுத்தாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, முஸ்லீம் நண்பர்கள் அடுத்து பிரியாணி கொடுப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். இதெல்லாம் அனுபவிக்க தெரியாத ஆளா இருக்கீங்களேம்மா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. எல்லாமே இன்பமா தான் தெரியுது எனக்கு. அடுத்து இதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக இன்றைய காலகட்டங்களில் பண்டிகைகள் நமக்கு தருவது துன்பமே அப்படின்னு ஆணித்தரமா அடிச்சு சொல்வதற்காக நம்ம விஜயால் மெய்யப்பன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அம்மா வந்து முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் பிறந்த ஊரு, அதாவது புதுக்கோட்டை இருக்கு பார்த்தீங்களா, அங்கேருந்து வந்திருக்காங்க. முத்துலட்சுமி ரெட்டி வந்து அவங்கதான் முதல் மருத்துவர், சமூக ஆர்வலர். அவங்கள அறியாதவங்களே கிடையாது. அப்படிப்பட்ட தன்னம்பிக்கை மிக்க அந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறதுனால அதிரடியா பேச போறாங்க. அவங்க வந்து ஆலியார்ல மகரிஷி இருக்கிறப்பயே பிரம்மஞானம் வாங்கியிருக்காங்க. மனவளக்கலை மன்றத்திலையும் நிறைய பயிற்சி பெற்றிருக்காங்க. இறையாசிரியரா இருந்திருக்காங்க. இப்போ நம்ம இறைசாதனை மார்க்கத்துல IEP 3ல பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்கம்மா, துன்பமேன்னு அடிச்சு சொல்வதற்காக.
இப்ப உமா அம்மா சொன்னது எல்லாத்துலயும் என்னென்ன கஷ்டம் இருக்கு அப்படின்னு உங்க வாதத்தோட தரப்ப எடுத்து வைங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மண் குளிர்ந்து மனமும் குளிர்ந்து இந்த பட்டிமன்றத்தை செவிமடுக்க வந்துள்ள அனைத்து இறையன்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கமும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். தலைப்பு: இன்றைய காலகட்டங்களில் பண்டிகைகள் நமக்கு பெரிதும் தருவது இன்பமா துன்பமா? துன்பமே என்று ஆணித்தரமா பேச வந்திருக்கேங்க. ஆத்மார்த்தமா, மன நிறைவா, இயல்பா இன்னைக்கு பண்டிகைகள் கொண்டாட முடியுதா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. முக்கியமா எதிரணியினர். ட்ரெண்ட் மாறிடுச்சுங்க. பண்டிகைகள் ஆடம்பரம் அதிகமாயிருச்சு. அன்னைக்குதான் பாரம்பரியம் கலந்த பண்டிகை எளிமையா இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாமே பகட்டுதாங்க. இன்னைக்கு சிந்தனையே வேறங்க. வருத்தத்தோட பதிவு பண்ணிக்கிறேங்க. எதிரணி உமா அம்மா நட்சத்திர ஜன்னலில் பாடினாங்க. கூட்டு குடித்தனெல்லாம் தான் போட்டு உடச்சிட்டீங்களேங்க. தீவு மாதிரி ஆங்காங்கே தனி குடித்தனம். அதாவது வலை போட்டு தேடுனா அத்தி பூத்த மாதிரி அங்கொன்று இங்கொன்றுமா கூட்டு குடித்தனங்க. சொந்தங்கள் வருவதே குறைஞ்சிருச்சு. மறுநாள் ஆபீஸ் வேற, டிக்கெட் கிடைக்கிறதே கஷ்டம். இதுல எப்படிங்க சாத்தியம்? சான்ஸே இல்லைங்க. அப்புறம் ஆஃபர், டிஸ்கவுண்ட் இதெல்லாம் நம்புறீங்களா உமா அம்மா? இது ஒரு கண்கட்டி வித்தை, கண் துடைப்புங்க. நஷ்டத்துக்கு யாராவது விற்பாங்களா? அப்புறம் சமத்துவ பொங்கல் பத்தி பேசினாங்க. உண்மையா எங்கெங்க நடக்குது? அங்கேயும் வேறுபாடுதான், ஆனா வெளியே தெரியலீங்க. அப்புறம் 5 days கண்டினியூஸ் ஹாலிடேஸ் கிடைச்சா சம்பளத்தோட போனஸோட பண்டிகை கொண்டாடுறாங்களாம். என்னங்க கதை இது? இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் அப்படி கிடைச்சா டீம் அவுட் போட்டு டூர் ப்ரோக்ராமா மாத்தி என்ஜாய் பண்றாங்கங்க. அவங்களுக்கு பண்டிகையோட அருமை பெருமையெல்லாம் தெரியறதும் இல்லை, புரியறதும் இல்லைங்க. அப்புறம் பட்டாசை சுட்டு சுட்டு போடட்டுமா பண்ணாங்க. பார்த்துமா பார்த்து சந்தோஷமா கொண்டாடுறேன் பேர் வழின்னு உங்க நுரையீரலையும் கெடுத்துட்டு அன்னைக்கு ரோட்ல போறவங்களும் பாவம், சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் இருப்பாங்க. ரெண்டொழுக்க பண்பாடையும் மறந்துடாதீங்கம்மா. விழிப்புணர்வோட வெடிங்கம்மா, வெடிங்க. அப்புறம் நம்ம கருத்துக்கு வருவாங்க. பண்டிகைனா கிஃப்ட் டிமாண்ட் பண்றது லேட்டஸ்ட் ஃபேஷன் ஆயிடுச்சுங்க. எல்லாமே விளம்பரம் தர்ற தொல்லைதான். பண்டிகை கொண்டாட்டம்னா குடும்ப தலைவர் படு திண்டாட்டம் தாங்க. பொருளாதார நெருக்கடி, போனஸ் எவ்வளவு வரும், எப்படி எல்லாரையும் சமாளிப்போம், இப்படி அவர் யோசிப்பார். வீட்டுக்குள்ள இப்படின்னா வெளியில பல நெருக்கடிங்க. முக்கியமா போக்குவரத்து நெருக்கடி. ஸ்வீட் ஸ்டால்ல கூட்டம், வெடிக்கடையில கூட்டம். அன்னைக்கெல்லாம் நம்ம வெளியில போனா எப்ப திரும்பி வரணும்னு நமக்கே தெரியாதுங்க. பேப்பர்ல பாருங்க, மதுரை மாசி வீதியில் மக்கள் வெள்ளம், ரங்கநாதன் தெருவில் அலைமோதும் மக்கள் கூட்டம். இதெல்லாம் ஏன் தெரியுமாங்க? ஒரு கிரேஸ் தான். நாம தான் பெஸ்டா கொண்டாடணும்னு மக்கள் மைண்ட் செட் பண்ணிக்கிறாங்க. அதாவது கெத்து காட்டுறாங்களாமா, மாசமா. அப்புறம் ஒரு நாள் நான் ரோட்ல நடந்து போனேங்க. அப்போ ஒரு கடை வாசல்ல போர்டு பார்த்தேன், ரெஸ்டாரண்ட். கோகுலாஷ்டமிக்கு இங்கு காம்போ பேக் கிடைக்கும். அதாவது சீடை, தட்டை, அப்பம் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. சதுர்த்திக்கு கொழுக்கட்டை கிடைக்குன்னு போட்டிருக்காங்க நடுவர் அவர்களே. கொழுக்கட்டை கூடவாமா செய்ய தெரியாம நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் இருக்கிறாங்க? என்ன கொடுமை வித்யாலம்மா இது! ஆமாம்மா, நாடு எங்கே போகுது? மக்கள்லாம் என்னதான் செய்யறாங்க? கடைக்காரங்க வியாபார நோக்கத்துக்காக மக்களை சோம்பேறி ஆக்குனா, அந்த நாடு நம்ம வேலைக்கு போனா கூட பண்டிகை அன்னைக்காவது நம்ம கையாலே நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு நெய்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டா அதானங்க ஆரோக்கியம், அதானங்க ஹைஜீனிக்கு. எனக்கு இந்த இடத்துல ஒரு பாடல் தாங்க ஞாபகத்துக்கு வருது. கல்யாண பரிசு படத்துல சரோஜா தேவி அம்மா பாடுவாங்க. உன்னை கண்டு நான் ஆட, என்னை கண்டு நீ ஆட, உல்லாசம் பொங்கும் இன்ப தீபாவளி. இதாங்க பண்டிகையோட அன்னைக்கு நிலைமை. அதே படத்துல இன்னொரு வருஷன் வரும், உல்டாவா இருக்கும். ஜெமினி பாடுவார், உன்னை கண்டு நான் வாட, என்னை கண்டு நீ வாட, ஊரங்கும் மணக்கும் ஆனந்தம் நமக்கு காணாத தூரமடா, காணாத தூரமடா. அதாங்க பண்டிகையோட இன்னைக்கு நிலைமை.
அப்புறம் காசை கரியாக்காதன்னு வீட்டுல பெரியவங்க சொல்லுவாங்க. அது என்ன தெரியுமா? தீபாவளி பட்டாசு தான் நஷ்டம் தான். அன்னைக்கு நிலாவுக்கு ராக்கெட் விட்டவங்க வேணா படிச்சவங்களா இருக்கலாம். இன்னைக்கு வீட்டுல இருந்து எல்லாருமே ராக்கெட் விடுறீங்களே எப்படிங்க? சிவகாசியில படிக்காத பட்டாசு தொழிலாளர் வாழ்க்கையவே பணயமாக்கி தந்தது தானே இந்த வெடி. அது துன்பம் தாங்க. முன்னாடி எல்லாம் 1 2 வெடி இருக்கும். இப்ப ஊர்பட்ட வெரைட்டிஸ் ஃபேன்சி வெடி அது இதுன்னு. அப்ப எல்லாம் 3000 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு பண்டில் பார்சலே இருக்கும். இப்ப அந்த ரூபாய்க்கு உள்ளங்கைக்குள்ள அடங்கி போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அதுவும் ஆடம்பரம் தான். அன்னைக்கெல்லாம் நாங்க டெய்லர்கிட்ட நடையா நடந்து 1 வாரம் இருக்கப்பயே வாங்கி 4 நாள் இருக்கப்பயே ஆசையா தொட்டு பார்த்து மகிழ்ந்திருக்கேங்க. இப்ப பாருங்க, ஆண்களுக்கு கட்டிக்கோ ஒட்டிக்கோ, பெண்களுக்கு ரெடி டு வியர் சாரீஸ், எல்லாமே காலத்தின் கோலம் தாங்க. அப்புறம் புடவை கூட சேமிப்பு கட்ட தெரியலையாமா? புடவை கட்ட தெரியாதவங்களுக்கு ரெடி டு வியர் சாரி. சூப்பர் சூப்பர். அப்படி ஆயிடுச்சு நிலைமை. சேமிப்பு பத்தி சொல்லணுங்க. ஹோம் மினிஸ்டர், பினான்ஸ் மினிஸ்டர்லாம் அப்ப இல்லத்தரசிகள் தாங்க. மூஞ்சி சுளிக்காம 1 வாரம் முன்னாடியே அசால்ட்டா ரெடி ஆயிருவாங்க. அரிசிலாம் களைஞ்சு காய போட்டு மாவெல்லாம் வறுத்து திரிச்சு 5.5 பெட்டி தான் அவங்களோட பேங்க். அவங்கள அறியாமையே கணிசமா ஒரு அமௌண்ட் சேர்த்து கணவருக்கு கொடுத்து உதவுவாங்க. அப்ப எல்லாம் அப்படிதான் நகரும் பண்டிகை. இப்ப பாருங்க, இந்த காலத்து பெண்களை அவங்க மேலேயே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம பண்டிகை சீட்டுலாம் போடுறாங்க. ஃபுல்லா கட்டி முடிச்சனையும் கம்பெனிக்காரன் கம்பெனிட்டிடுறான், எல்லா பணத்தையும் எடுத்துட்டு ஓடிடுறான். அவன் தான் இன்பமா இருக்கான். பணம் போட்ட மக்கள் அம்பே துன்பத்துல முழிக்கிறாங்க. அப்புறம் அவன் பொங்கல் தீபாவளி பண்டிகை. கொண்டாடுறான்மா. சீட்டு எடுத்துட்டு ஆமா, போய் அவன் தீபாவளி கொண்டாடிட்டான். ஆமாம்மா. பொங்கல் பண்டிகை உழவர்லாம் சேத்துல கால் வைக்கிறதுனாலதான் நாம இன்னைக்கு சோத்துல கை வைக்க முடியுதுங்க. பொங்கல் பானையெல்லாம் செஞ்சு தர்ற குயவருக்கு, மஞ்சக்கொத்து கரும்பு தர்ற விவசாயிக்கு, புது அரிசி வர காரணமா இருக்கிற உழவருக்கெல்லாம் நன்றி சொல்ற விதமா பொங்கல் கொண்டாடி, அன்னைக்கு டிவியில இயற்கை விவசாயத்துக்காக பாடுபட்ட நம்மாழ்வார் மாதிரி ஒரு பெரியவர் வந்து பேசினா நியாயம் ஒத்துக்கிடலாம். ஆனா டிஆர்பி ரேட்டிங்காக சின்ன திரை பெரிய திரை நடிகை வந்து பேசுறாங்க. நடுவர் அவர்களே, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது ஒரு புரியாத புதிரா இருக்குங்க. அம்மா, நடிகைக்கும் எனக்குமே புரியாத புதிர்மா அது. தமிழே தெரியாத ஒரு அம்மா அவங்கள்ட்ட மைக்க காட்டி பொங்கல் வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னா, அந்த அம்மா சொல்லுது, போங்களோ பொங்கல், போங்களோ பொங்கல் மச்சான்ஸ் அப்படின்னு. இதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்க தான் சொல்லணும். அது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியவே மாட்டேதுங்க அந்த புதிருக்கு விடை. அப்புறம் பண்டிகை காலத்துல வந்து 1 டே ஃபுல்லா டிவி முன்னாடி உட்கார்ந்துடுறாங்க. அந்த நாளே போயிருது. அதாவது பொன்னான நேரத்தை போனா திரும்பி வராத உயிர் போன்ற நேரத்தை வீணடிக்கிறது, போக்குறது ரொம்ப கொடுமைங்க. ஆனா அன்னைக்கு லேடிஸ் என்னமோ பாவம், அவங்க போக்கஸ் கிச்சன்ல தாங்க இருக்கும். அந்த காலத்துல எங்க பாட்டி வீட்டுல, அம்மா வீட்டுல கொண்டாடின பண்டிகை எல்லாம் தாங்க எனக்கு பசுமையா பசுமரத்தாணியா ஞாபகம் இருக்குங்க. ஒரு டீமா உட்காந்துக்கிடுவோம். ஒரு ஆள் மாவு வைக்க, ஒரு ஆள் பிழிய, ஒரு ஆள் எடுக்க. அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும் நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம் அப்படின்னாங்க எனக்கு பாடணும்னு தோணுது. ஆனா சமீபத்துல கொண்டாடின பண்டிகை எல்லாம் சன நேரத்துல தோன்றி மறைஞ்ச மின்னல் மாதிரி. வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவாரு, வாம்மா மின்னல். அது மாதிரி பொசுக்குன்னு சொட போடுற நேரத்துல காணாம போயிடுச்சு. வந்ததுன்னு தெரியல, போனதுன்னு தெரியல. பண்டிகை கொண்டாடின திருப்தியே இல்லைங்க. அப்புறம் ஆங்கில புத்தாண்டு 12 மணிக்கு ஸ்டேஜ் எல்லாம் போட்டு ஆண் பெண் பேதம் இல்லாம ஆடி பாடி குடிச்சு கூத்தடிச்சு ஹாப்பி நியூ இயர் கத்தி பேக்கேஜ் எல்லாம் போட்டுக்கிட்டு அதை நான் சமுதாய சீரழிவா கலாச்சார கேடா தாங்க பாக்குறேன். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜ் எல்லாம் சரிஞ்சு விழுந்து நிறைய பேர் இறந்து பிரச்சனை ஆயிடுச்சுங்க. இந்த உயிரிழப்பெல்லாம் துன்பம் தானே. அக்ஷய திருதியை கான்செப்டே புரியாம இந்த பெண்கள் சிக்கி சின்ன பின்ன ஆகுறாங்கங்க. நகைக்கடை வாசல்ல கியூல நின்று முன்பதிவு செஞ்சு கணவரோட சண்டை போட்டு அன்னைக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சா பெருகுன்னு சொன்னா ஆன்மீகத்துல இருக்கிற நாம் என்ன செய்வோம்? அறியாமைங்கிற இருள் அகற்றி அறிவு ஒளி ஏத்தி இறை உணர்வு பெற ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேறுவோம். இவங்க எல்லாம் ஏன் தான் இப்படி துன்பத்துல சிக்குறாங்களோ. அப்புறம் ஜல்லிக்கட்டுங்க. அந்த ஜல்லிக்கட்டுக்கு மல்லுக்கட்டு
இளைஞர்களை தூக்கிட்டு ஓடுறாங்க பாருங்க. அந்த காட்சியை பார்க்கும்போது பலத்த காயம், உயிரிழப்பு, ஈரக்குலையே நடுங்குதுங்க. ஜில்லிட்ட பய உணர்வு துன்பத்தை தாங்க தருது. அப்புறம் உறவுகளை இழந்தவங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க எல்லாம் பண்டிகை அன்னைக்கு அவங்களுக்கு அது துன்பம் தாங்க. இந்த எதிரணியில பேசுறவங்களுக்கு துன்பப்படுறவங்களோட கஷ்டமே தெரியறது கிடையாதுங்க. அதாவது பண்டிகை அன்னைக்கு கூட டியூட்டில இருக்காங்க பாருங்க, மருத்துவத்துறை, காவல்துறை, போக்குவரத்து துறை, துப்புரவு பணியாளர், இவங்களெல்லாம் நம்ம பாராட்டி வாழ்த்தி நன்றி கூறணுங்க. அதுதான் உயர்ந்த பண்பாடு. எனக்கு இங்கனைக்குள்ள மகரிஷியோட பாடல் வரிதாங்க ஞாபகத்துக்கு வருது. வையமெல்லாம் வாழட்டும் வாழ்த்தி வளம் காத்தினிதே, வளரட்டும் மெய்யறிவு வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே, உயமை பொருள் நாட்டம் உலகத்து மக்களிடம் ஓங்குக மேலோங்குக நம் உள்ளமெல்லாம் ஒன்றுபட. அதாவது இன்றைய காலகட்டங்களில் பண்டிகைகள் தருவது துன்பமே என்று எங்கள் அணிக்கே சிறந்ததொரு தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி என் வாதத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன். பிருந்தா சிவாமா. வாழ்க வளமுடன் அம்மா. ஓ, மைக்கு மியூட் சாரிம்மா. விஜயாலம்மா ரொம்ப அருமையா பேசுனாங்க. அவங்களோட அனுபவம் தான் பேசுச்சு இல்லைங்களா? நிறைய குற்றச்சாட்டை எடுத்து வச்சிருக்கிறாங்க. காசை கரியாக்குறாங்க தீபாவளிக்கு அப்படிங்கிறாங்க. உண்மைதானங்க. 5000 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி அரை மணி நேரத்துல கொளுத்திருது பிள்ளைங்க. வெறும் கறி தான் மிஞ்சுது இல்லைங்களா? அந்த 5000 ரூபாய சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். அது கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்ல, இப்ப நம்மாழ்வார் மாதிரி இயற்கை யாராவது ஒரு விவசாயிய கூட்டிட்டு வந்து டிவியில பேச சொன்னாலும் பரவாயில்ல, சம்பந்தமே இல்லாதவங்களை எல்லாம் பேசி அதையும் நாம கேட்க வச்சிடுறாங்க பாருங்க. டிவிலேயே மணிக்கணக்கா இந்த ஃபெஸ்டிவல்ல எல்லாம் முழுகி கிடக்குறோம். நியூ இயர் செலிப்ரேஷன் சொன்னாங்க, கடுமையா கண்டிக்கத்தக்கது. இந்த 2K கிட்ஸ் எல்லாம் அதோட அர்த்தமே புரியாம நம்ம கூப்பிடாட்டி நியூ இயர் வராது போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நைட்டு ஃபுல்லா வெளியில தான் நிக்கிறாங்க. 12 மணி வரைக்கும் வெளியில தான் நிக்கிறாங்க. நிறைய அசம்பாவிதங்கள் இந்த மாதிரி தவறான புரிதல்ல நடக்குதுன்னு சுட்டி காட்டிருக்காங்க. இந்த மாதிரி தீபாவளி எவ்வளவு அழகா நம்ம அந்த காலத்துல கொண்டாடணும். ஆனா இந்த காலத்துல அப்படி இல்ல. எல்லாமே வீண் ஆடம்பரம் அப்படிங்கிறத ரொம்ப கடுமையா சாடி இருக்காங்க அம்மா. அம்மாவுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக நாம இன்பமே அப்படிங்கிற அணியில பேசுறதுக்காக தமிழ்ச்செல்வி எழில்வேல் அவர்களை கூப்பிடுறோம். அம்மா சிங்கார சென்னையை சேர்ந்தவர்கள். அம்மா ஆனந்த யோக பயிற்சியில இந்த குதம்பை ஏ குழுவுக்கு இன்சார்ஜா இருக்கிறாங்க. அவங்க கவுன்சிலிங்லாம் கொடுப்பாங்க, தெரபிஸ்ட். விஜய் அம்மாவுக்கு ஒரு தெரப்பி தேவைப்படுது. நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸா சொல்லியிருக்காங்க. அந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸா அவங்கள சொல்ல வைக்கிறதுக்கு இப்ப தமிழ்ச்செல்வி அம்மாவை அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்பமாக எங்கள் உரையை கேட்க வந்துள்ள நடுவர் அவர்களுக்கும், ஆனந்தமாக எங்கள் பேச்சை கேட்க இணைப்பில் இணைந்துள்ள நல் உள்ளங்களுக்கும், பட்டிமன்றத்தில் உள்ள சக ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கங்கள். இன்றைய காலகட்டங்களில் பண்டிகைகள் நமக்கு பெரிதும் தருவது இன்பமா துன்பமா? நிச்சயமாக இன்பம்தான். ஏனென்றால் தலைப்பிலேயே முதலில் வருவதும் வெற்றி பெற போவதும் இன்பந்தாங்க. பண்டிகை என்றாலே இன்பம்தான், கொண்டாட்டம் தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனா எதிரணியில இருக்கிறவங்களுக்கு தெரியல. தெரிய வச்சிருவோம். பண்டிகைன்னா என்ன? பண்டம் கூட்டல் ஈகை. நம்ம வீட்டுல செஞ்ச உணவை பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொடுத்து நம்ம மகிழ்ச்சியையும் அன்பையும் நமக்குள்ள பரிமாறிக்கொள்றது தான் பண்டிகைங்களோட சிறப்புங்க. இப்போ அப்படித்தானே செய்யறோம்.
எனக்கு முன்னால் பேசிய விஜயாலம்மா சொன்னாங்க, அவங்க குழந்தையா இருக்கும்போது 1 வாரம் முன்பே புதிய ட்ரெஸ் எடுத்து அதை தொட்டு தொட்டு பார்த்து சந்தோஷப்படுவாங்களாம். ஆனா இந்த காலத்து குழந்தைங்க ட்ரெஸ் வாங்க போனா ஒரே கூட்டம் கூட்டம்னு புலம்புறாங்க. அப்ப இருந்த மக்கள் தொகையாம்மா இப்ப இருக்கு சொல்லுங்கம்மா. அடுத்து gift வாங்கி தரது. கிஃப்ட்ன்றதே அன்பின் வெளிப்பாடு தானே. ஒருவேளை அவங்க குழந்தையா இருக்கும்போது அவங்களுக்கு யாரும் gift வாங்கி தரலன்ற ஆதங்கமோ என்னமோ நம்ம பொருளாதார ஆமாமா. நிலைமை சொல்லி அதற்கேத்த மாதிரி சின்னதா ஒரு gift வாங்கி கொடுத்து இன்பமா பண்டிகையை கொண்டாடுங்கம்மா. இன்னொன்னு சொன்னாங்க, பண்டிகை தினத்துல லேடிஸ் எல்லாம் கிச்சன்லயே இருக்கிறாங்கன்னுட்டு. ஏன் குடும்பத்துக்கு செய்யறேன்ற மகிழ்ச்சி, என்னால செய்ய முடியுதேன்ற தன்னம்பிக்கைங்க. தனியா நீயா இவ்ளோ சூப்பரா செஞ்சேன்னு கிடைக்குமில்ல பாராட்டு. என்ன நடுவர் அவர்களே, நான் சொல்வது சரிதானே? கண்டிப்பாம்மா. கண்டிப்பா. நம்ம குடும்பத்துக்காக நம்ம சமைக்கிறோம். இதுல என்ன கஷ்டம்னு தெரியலையே! இன்றைக்கெல்லாம் மனிதர்கள்லாம் கால்ல சக்கரம் கட்டின மாதிரி காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆபீஸ், கடமை, போனு, இமெயிலு, இதுதாங்க வாழ்க்கை. இதுல ஒரு நாள் மட்டும் அவன் நின்னு சுவாசிக்கிறான். அந்த நாளே பண்டிகை நாளு. அந்த சுவாசிப்பே இன்பங்க. பண்டிகை தர்றது வெறும் விடுமுறை நினைச்சிட்டு இருக்கோம். அது மனசுக்கு ஓய்வு தர நாள். உறவுகளுக்கெல்லாம் உயிர் கொடுக்கிற நாளுங்க. நம்ம கிட்ட அன்பும் சிரிப்பும் மலர செய்யற நாளுங்கம்மா. எப்பவுமே மகிழ்ச்சியா கொண்டாடுறதுக்கு தான் பண்டிகை எல்லாம் படைக்கப்பட்டு இருக்குங்கம்மா. பண்டிகை இல்லாத மாதம் இருக்கா? இல்ல மதம் தான் இருக்கா? இல்ல நாடு தான் இருக்கா? நம்ம இந்தியாவே எடுத்துக்கோங்க, பண்டிகைங்களோட பூமிமா. இங்க பண்டிகைகளை ஒரு பன்முக கொண்டாட்டமா கொண்டாடுறோம். பெரிய பண்டிகை பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஹோலி வசந்த காலத்தை வரவேற்கிறதுங்க. ரக்ஷாபந்தன் சகோதர சகோதரி கிட்ட அன்பை மலர செய்யுதுங்க. ஆடி பெருக்கு நீருக்கு நன்றி சொல்றோம். நாம விலங்குகளுக்கு கூட நன்றி சொல்லி பண்டிகைகளை இப்பவும் கொண்டாடுறோமா இல்லையா? இப்படி பண்டிகையின் சிறப்பை பத்தி சொல்லிக்கொண்டே போலாமே. பண்டிகைலாம் நம்ம கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வரலாற்றையும் கற்றுத் தருதுங்க. அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதுதான் நம்ம பண்டிகைகளின் நோக்கமே. இதை ஒரு கவிதையில சொல்றேன் பாருங்க. நம்முடைய பண்பாட்டின் வேர்களில் இருந்து வெகு தூரம் வந்துவிட்ட நம் பிள்ளைகளுக்கு நம் அடையாளத்தை உணர வைக்க பண்டிகைகள் மட்டுமே மிச்சம் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு இன்றைய காலகட்டத்துல எல்லாம் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் ஃப்ளாட்ஸ்ல எல்லாம் ஒண்ணா கூடி சூப்பரா கொண்டாடுறாங்க. எங்க எதிர் ஃப்ளாட்ல இப்படிதான் கொண்டாடுவாங்க. அதை பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷம் தொத்திக்கும். இது அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் தைரியமா இருக்கிறாங்க. புதியவர்கிட்ட எப்படி பழகுறதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க கிட்ட சமத்துவம் வருது. ஷேர் பண்ணி சாப்பிடுற பழக்கம் வருது. பண்டிகைகளோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியுது. அங்க விளையாட்டு போட்டியெல்லாம் நடக்கும். இதனால அவங்களுக்கு மன அழுத்தம் குறைஞ்சு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை எப்பவுமே அங்க இருக்கும். பண்டிகை தான் நம்மள மனிதர்கள் என்பதையே ஞாபகப்படுத்துது. அதுதாங்க உண்மையான இன்பம். பண்டிகை வந்தா திண்டாட்டம் திண்டாட்டம்ன்றீங்களே, அப்போ சிரிச்சா வரி போடுவீங்களா? இன்பம் இலவசம்தான். ஆனா அதோட மதிப்பை உங்களால அளந்து சொல்ல முடியுமா? சொல்லுங்கம்மா. இன்பம் என்பது பிறரை மகிழ்விப்பதுல தான் இருக்குதுன்னு திருக்குறளே சொல்லுதுங்கம்மா. பண்டிகைகள் ஜாதி, மதம், பொருளாதார வேறுபாடு எதையும் கேட்காதுங்கம்மா. தீபாவளிக்கு நாம முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அதிரசத்தை கொடுக்கலாம். ரம்ஜானுக்கு ஒரு இந்து நண்பர் போய் நோன்பு திறந்து வைக்கிறாரு. கிறிஸ்மஸுக்கு நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து கேக் வெட்டுறோம்ல. இதுதாங்க மனிதநேயம். இதுதான் இன்பம். எல்லார்கிட்டயும் தான் பிரச்சனை இருக்கு. சிக்கல் இல்லாத குடும்பம் இல்ல. அதுக்கெல்லாம் பண்டிகை நாள தற்காலிகமா ரெஸ்ட் கொடுத்து எல்லாத்தையும் மறந்து நாம சந்தோஷமா இருக்கதான் பண்டிகைங்க. அதுக்கு தான் ஜெமினி பாட்டு பாடுனாங்களேம்மா. உன்னை கண்டு காசு நான் வாடுன்னு அந்த மாரி இருப்பாங்க போல. காசை கரியாக்குறோம்னு சொல்றாங்க. யாருமே பட்டாசு வாங்கலைன்னா அந்த தொழிலே இருக்காதே. அப்புறம் அதை நம்பி இருக்கிற குடும்பங்கள்லாம் என்ன ஆகுறது? அப்புறம் சைனா பட்டாசு வரும். இது தேவையா? இப்ப எல்லாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற பட்டாசு விக்கிறாங்க. அதை வாங்கி கொடுத்து தான் நாங்க எல்லாம் பண்டிகையை மகிழ்ச்சியா கொண்டாடுறோம்.
ஒரு நாள் பக்கத்து வீட்டு பையன் பேய் வேஷம் போட்டுட்டு வந்து எனக்கு சாக்லேட் கொடுத்தாங்க. நான் பயந்துட்டேன். என்னடா இதுன்னு கேட்டா, ஹாலோவின் ஆன்ட்டினா. அப்படின்னா என்னடான்னா, இது ஒரு ஃபாரின் பண்டிகை ஆன்ட்டி, நம்ம பொங்கல் மாதிரி தான். நான் கூகுளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா. பரவாயில்லையே, வெளிநாட்டுல இருக்கிற நம்ம சொந்தங்கள்லாம் அங்க நம்ம பண்டிகை கொண்டாடுறாங்க. அது மாதிரி இங்க இருக்கிறவங்க அங்க இருக்க பண்டிகை கொண்டாடினா சந்தோஷத்துக்கு சந்தோஷம். நம்ம வேதாத்ரி மகரிஷி ஐயா கனவு கண்ட உலக அமைதி சீக்கிரம் நிறைவேறிடும் இல்லையா? ஐயா பண்டிகைகளை பத்தி என்ன சொல்றாருன்னா, மனதுக்கு அமைதியையும் ஆனந்தத்தையும், நடுவர் அவர்களே குறித்துக் கொள்ளுங்கள், ஆனந்தத்தையும் தருது. ஓகேம்மா ஓகேம்மா. பண்டிகைலாம் வெறும் சடங்குன்னு பார்க்க கூடாதுங்கம்மா. அதோடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தையும் புரிஞ்சு கொண்டாடுங்கன்னு ஐயா சொல்லியிருக்காருங்க. அப்ப எல்லாம் நாம 4 பேருக்கு வாழ்த்தட்டு அனுப்பி இருப்போமா? அது வாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஆனா இப்ப ஒரு நிமிஷத்துக்கு 400 பேருக்கு வாழ்த்து சொல்லி மகிழ்றோம்ல. இதைதான் பாரதியாரு மகிழ்வித்தலே உலகின் சிறந்த பண்டிகைன்னு சொல்றாரு. டெக்னாலஜிமா டெக்னாலஜி. இதெல்லாம் இவங்களுக்கு எங்க தெரிய போகுது? துன்பம்ன்ற தலைப்பை எடுத்துக்கொண்டோமேன்ற வருத்தத்துல பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு போக்குவரத்து நெரிசல் அதிகம்தான். அதனாலதான் கவர்மெண்டே ஸ்பெஷல் பஸ், ஸ்பெஷல் ட்ரெயின் எதுக்கு விடுறாங்க? இனிப்பான பலாசுளைய தேடிதானே ஈக்கள் வரும். அது போல பண்டிகைகளை இன்பமா கொண்டாடதான். துன்பம்னா வீட்லயே இருக்க மாட்டாங்களா? அதானே. தாவணி போட்ட தீபாவளி வந்தது என் வீட்டுக்கு, கை முளைத்து கால் முளைத்து ஆடுது என் பாட்டுக்கு. இப்படி நம்ம பாரம்பரிய உடைகள் எல்லாம் இன்றைய இளைய தலைமுறை பண்டிகை காலத்துலதான் அணியிறாங்க. அதுக்கும் வேட்டு வச்சிடாதீங்கம்மா. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் இப்படின்னு நான் சொல்லல, சுவாமி விவேகானந்தர் சொல்லி இருக்கிறாரு. நம் எண்ணங்களும் நம் நம்பிக்கைகளுமே நம்மை வடிவமைக்கிறதுன்னு. அப்போ நாம இன்பமா இருந்தா தானே பிரபஞ்சம் நமக்கு இன்பத்தை அள்ளி தரும். அதாவது மாயாஜாலம் பண்ணும். சரியா நடுவர் அவர்களே? கண்டிப்பாமா. ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும் இல்லையா? நேர்மறையா நம்ம மகிழ்ச்சியை ஈர்த்தா நமக்கு மகிழ்ச்சி வரும். கஷ்டத்தை ஈர்த்தோம்னா கஷ்டம்தான் வரும். புரியலையா உங்களுக்கு? உண்மையில இன்பம் ஒரு சொல்லு இல்ல, அது ஒரு உணர்வுங்க. அந்த உணர்வு பண்டிகை நாள்ல தான் பிறக்குது. கஷ்டத்துல இருந்து இன்பத்துக்கு வரத்துக்கு தான் நமக்கு 6வது அறிவு இருக்கு. அதை நாம கொஞ்சம் உபயோகிச்சு நம்ம கிட்ட இருக்கிற தீய குணங்களை எல்லாம் விட்டுட்டு நல்ல குணங்களை நிறைய வளர்த்து கொண்டு மற்றவங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் நமக்கு வந்துடும். அப்புறம் என்ன, நம்ம கிட்ட நிறைய அன்பும் வந்துடும். அப்புறம் எல்லா நாளுமே பண்டிகை நாள் தான், மகிழ்ச்சி தான், கொண்டாட்டம் தான். இன்றைய காலகட்டங்கள்ல நமக்கு பண்டிகைகள் பெரிதும் தருவது இன்பம் தானே. அப்போ இன்பமே என்று தீர்ப்பு கூற போகும் நடுவருக்கு நன்றி கூறி, வாய்ப்புகளுக்காக வால் பிடிக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் நமக்கு இந்த வாய்ப்பு தந்த இறை சாதனை மார்க்கத்துக்கு நன்றி கூறி மகிழ்ச்சியாக விடைபெறுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி அம்மா. மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி. அம்மா ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. ஒரு ரொட்டீன் லைஃப்ல இருந்து ஒரு சேஞ்ச் வேணும். அது மட்டும் இல்ல, நம்ம அந்த மன சோர்வு, மன அழுத்தம் இதெல்லாம் நம்ம ரெகுலரா ஒரே மாதிரி விஷயத்த செஞ்சுட்டே இருந்தோம்னா அதெல்லாம் நமக்கு வந்துடும், தவிர்க்க முடியாது. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு பிரேக்கு. ஒரு செலிப்ரேஷன் வருது, ஒரு ஃபெஸ்டிவல்னாவே செலிப்ரேஷன் தான். அப்போ என்ன ஆகுது, நல்ல நமக்கு ஸ்வீட்டு பிடிச்ச சாப்பாடு வாய்க்கு ருசியா சாப்பிட்றோம், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், ப்ரேயர் பண்றோம், சொந்தக்காரங்களோட பேசுறோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி தானே. அதனால மகிழ்ச்சியை மட்டுமே நாம ஈர்க்கணும். நிறைய கஷ்டங்கள் இருந்தா கூட மகிழ்ச்சியை ஈர்க்கணும் அப்படின்னு அம்மா ரொம்ப அழகா ஈர்ப்பா பேசிட்டு போயிட்டாங்க. இப்ப எனக்கு இன்பம் அப்படின்னு ஒரு இதை கொடுத்துடலாமா தீர்ப்ப அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், துன்பமே அப்படிங்கிற தலைப்புல பேசுறதுக்கு இன்னொரு அம்மாவை கூப்பிட போறோம். புஷ்பராணி அம்மா. அவங்க பெரியார் மண் ஈரோடுல இருந்து வர்றாங்க. IAP 3 இறையாசிரியர் தான். அம்மாவும் மனவளக்கலையில அவங்களுக்கும் பயிற்சி இருக்கு. அம்மா இந்த காலை நிகழ்வுகள்லாம் நீங்க அவங்களோட குரலை கேட்டிருப்பீங்க. அவங்க துன்பமே அப்படிங்கிற அணிக்கு வலு சேர்க்கிற மாதிரி பேசுவாங்கன்னு நம்புறேன். வாங்கம்மா.
அம்மா விஸ்வநாதன் வாழ்க அம்மா. வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், விஸ்வநாதன் வாழ்க தலைமை. வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. வணக்கத்திற்கும் அன்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, பட்டி மன்றத்திற்கு வந்துள்ள இரு அணிகளின் சகோதரி சகோதரர்களே, இணைப்பிலே இணைந்துள்ள இறை அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேர வணக்கத்தையும் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்று தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்வு கொள்கிறேன் அம்மா. இன்றைய காலகட்டங்களில் பண்டிகைகள் நமக்கு தருவது பெரிதும் இன்பமா துன்பமா? துன்பமே என்று நான் பேச வந்திருக்கேன் அம்மா. கல் தோன்றிய மண் தோன்றா காலத்தே வாளொடு முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடிங்கம்மா. பாரம்பரியமான மிக்கது நமது பண்டிகைகள். பஞ்சபூதங்களை வணங்கக்கூடிய பண்டிகைகள், பஞ்சபூதங்களின் ஆற்றல் பெறக்கூடிய பண்டிகையாகத்தான் உருவாக்கப்பட்டது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். நீர் ஆற்றலை ஆடி மாதத்திலும், நிலத்தின் ஆற்றலை ஆவணி மாதத்திலும், நெருப்பின் ஆற்றலை கார்த்திகையிலும், காற்றின் ஆற்றலை ஐப்பசியிலும், விண் ஆற்றலை மார்கழியிலும். இயற்கையோடு இணைந்த பண்டிகையை, இயற்கையை பேணி காப்பாற்றுகிற பொறுப்பையும் நம்மிடம் தந்துள்ளதம்மா. ஆனால் இன்று கொண்டாடும் பண்டிகைகள் அப்படியாம்மா கொண்டாடுகிறோம்? என் அம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என் அம்மா இப்படி பண்றீங்களேம்மா. எதிரணியினர் இன்பமே என்று சகோதரி பேசினாங்க. ஏங்கம்மா, நீங்க இயற்கையோடு இணைந்த பண்டிகையை தான் கொண்டாடுறீங்களா? அது என்னம்மா பட்டாசு வெடிக்கிறதுல உங்களுக்கு அவ்வளோ இன்பம்? கேக்கு வெட்டுவாங்களாம், பட்டாசு வெடிப்பாங்களாம், அதுவும் சுற்றுச்சூழல் பாதிக்காத பட்டாசு வெடிப்பாங்களாம். ஏங்கம்மா அதுல புகையே வராதுங்களா? அது கொஞ்சமா வருங்கம்மா, அவ்வளோதான். ஆனா அதுவும் பட்டாசு தானே. இதெல்லாம் தெரியாதுங்களா உங்களுக்கு? தெரிஞ்சுக்கங்கம்மா, அதை தான் நாங்க சொல்ல வந்திருக்கிறோம். ஒட்டுமொத்த மக்களும் ஒரே நாள்ல பட்டாசு வெடிச்சா காற்று மண்டலமும் புகை மண்டலமா மாறாதுங்களா? இதனால தாங்கம்மா இயற்கை சீற்றங்களுக்கு நம்ம ஆளாகிறோம். நீங்க தேவையில்லாத செலவு செய்யறதுக்காக ஒரு சினிமா பாடலை இங்கே நான் ஞாபகப்படுத்துகிறேன். காசே தான் கடவுள் அப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. பாருங்க, காசை கடவுளா நினைச்சு சொல்றாங்க. அந்த கடவுளா நினைக்கிற அந்த காசை நீங்க சிக்கனமா செலவு பண்ணுங்க, இயற்கையோடு இணைந்த பண்டிகையை கொண்டாடுங்கம்மா. எண்ணெய் குளியலை பத்தி சொல்லணுங்கம்மா. எதிரணியர் சொன்னாங்க, உமா அம்மா எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் பாட்டி சொன்ன வைத்தியம்னு சொன்னாங்க. அதுல என்னங்கம்மா உண்மை இருக்கிறது? அந்த காலத்துல இயற்கையோடு இணைந்து செஞ்சாங்க. ஆனா இன்றைய தினம் அப்படியா செய்யறோம்? எண்ணெயை தேய்ச்சி குளிச்சுட்டு இனிப்புகளை நிறைய சாப்பிடுவது, எண்ணெயில பொரிச்ச பலகாரங்களை சாப்பிடுவது, அசைவ உணவுகளை எடுத்துக்கொள்வது, என்னங்கம்மா இந்த பண்டிகையில இன்பங்களா? பண்டிகை என்பதே நம் உடலுக்கான ஓய்வு நாள் தாங்கம்மா. எவ்வளவு கஷ்டப்பட்டு நாம உழைக்கிறோம், அந்த ஓய்வு நாளையும் நம்ம வீணடிச்சா எப்படி பண்டிகை இன்பங்களா துன்பங்களா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. நடுவர் அவர்களே, எதிரணியினர் பலகாரங்கள் பற்றி கூறினாங்க. இன்றைய பலகாரங்கள் ஆரோக்கியமானதாக இருக்கிறதா? சிறுதானிய பலகாரங்களால் செய்கிறோமா? செக்கில் ஆட்டிய எண்ணெயால் செய்கிறோமா? மைதாவிலும் ஒயிட் ரவையிலும் ஒயிட் சுகர்லையும் ரீபண்ட் ஆயிலையும் தயாரித்த பலகாரங்களை அதுவும் வாங்கி தானே சாப்பிட்றோம். வேலைக்கு போறதுனால நேரம் இல்லையாமா. ஒரு வருஷமே உழைத்து சேர்த்தன பணத்தை வச்சு நாம கண்ட பலகாரங்களை வாங்கி சாப்பிடும் போது எப்படிங்கம்மா உடல் ஆரோக்கியமா இருக்கும்? பலகாரங்கள் நிச்சயமாம்மா. மகத்துவமா? சொல்லுங்க நடுவர்களே. தீபாவளிலாம் பாத்தீங்கன்னா ஸ்வீட்டு தான். ஸ்வீட் ஸ்டால்ல ஒயிட் சுகர் போட்டு கலர் கலரா கலரிங் போட்டிருக்காங்க. அததான் குழந்தைங்க விரும்பி கேக்குது, வாங்கிட்டு வராங்க. அது உண்மைதானம்மா? நம்ம காசை கொடுத்து நம்ம விஷத்தை தாங்கம்மா வாங்கி சாப்பிடுறோம். ஒரு கைப்பிடி உணவிலே உலக ஒற்றுமையை கண்டடு என்றார் நமது அருள் தந்தை. எவ்வளவு ஒரு அற்புதமான பழமொழி பாருங்க. நாம் சாப்பிடக்கூடிய உணவு ஆரோக்கியமானதா என்று நாம தானே தெரிந்து சாப்பிட வேண்டும். ஆடி மாசத்தின் நீர் மகத்துவத்தை பத்தி சொன்னார்கள் எதிரணியினர். அந்த நீர்நிலைகளை நாம் எப்படி பேணி காப்பாற்றுகிறோம், போற்றுகிறோம்? அந்த நீர்நிலைகளுக்கு போனா பூஜைகள் என்ற பேர்ல கண்ட துணிகளை எல்லாம் அங்கேயே போட்டு விடுவது, குப்பைகளை போடுவது, அந்த நீரை மாசடைய செய்கிறோம். விநாயகர் சதுர்த்தியில விநாயகர் சிலைகள் என்ன செய்யறோம்? நாம சாக்பீஸ் சிலை, சுண்ணாம்பு சிலை, பெயிண்ட் அடிச்ச சிலைகள், கெமிக்கல் செய்த சிலைகளை அந்த நீர்நிலைகளை கரைத்து அந்த நீர்நிலைகளை சுத்தமாக நாம் அசுத்தம் செய்கிறோமாமா. இந்த நீர் மாசடைவது எதிரணியருக்கு தெரியாதுங்களா?
நமது ஆசான் நமக்கு கொடுத்த அறிவுரை உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் என்றல்லவா தந்துள்ளார். இன்றைய காலகட்டங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி பண்டிகைகள் கொண்டாடுறாங்க சொல்லுங்க நடுவர் அவர்களே. நிச்சயமாம்மா. ஆயுத பூஜை வருதுங்கம்மா. அதுல பாருங்க, எதிரணியரை பார்த்து கேட்க வேண்டும், பண்டிகையில தான் சுத்தம் செய்வோம்னு 100க்கு 100 தடவை சொல்றாங்க. எப்பவுமே சுத்தம் செய்யணுங்கம்மா, அதுதான் தூய்மையும் கூட. நாங்க எல்லாமே எப்பவுமே சுத்தம் செய்வோம். அதுல பாருங்க, திருஷ்டின்னு சொல்லிக்கிட்டு தேங்காயும் பூசணிக்காயும் ரோட்ல உடைக்கிறாங்கம்மா. என்னம்மா நியாயம்? அதை ஓரமா கூட எடுத்து போடுவதில்லை. இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு உங்களுக்கு தெரியாதாங்கம்மா? தேங்காய் பாலும் பூசணி ஜூஸும் உடல் ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு நன்மையை தருகிறது. இதெல்லாம் தெரிஞ்சிக்காம எதிரணியினர் 3 பேர் பேச வந்திருக்காங்க. உங்க தலையில ஒரு கொட்டு தான் வைக்கணும். பண்டிகைகளை கொட்டிடலாங்கம்மா. பண்டிகைகளை கொண்டாட்டமா கொண்டாடினா பின்னாடி வரக்கூடிய திண்டாட்டங்கள் பற்றி ஒரு சினிமா பாடலை எடுத்துரைக்கிறேனம்மா. வரவு 8 செலவு 10 அதிகம் 2 கடைசியில் துந்தனா துந்தனா துந்தனா. என்ன ஒரு அருமையான பாட்டு பாருங்க. நாம் விழிப்பு நிலை இல்லாமல் செய்யக்கூடிய துன்பங்கள் தான் இன்பங்கள் தான் துன்பங்களை உண்டாக்குகிறது. நாம் தேவையறிந்து தேவையானதை செய்யும் போது அந்த பண்டிகைகள் நமக்கு இன்பமாக இருக்கும் என்பதை நான் எடுத்துரைக்கிறேன் நடுவர் அவர்களே. போனஸ் பணத்தை பத்தி சொன்னாங்க. 5 நாள் லீவு விட்டு போனஸ் பணமும் கொடுக்கறாங்களாம். அந்த பணத்தை நாம் எப்படி செலவழிக்கிறோம்? 1 வருட உழைப்பால வந்த பணங்கம்மா. அதுவும் நம்ம உழைப்பை மிச்சப்படுத்தி வந்த பணம். பிறர் மனம் தூண்டுதலாலும் கண்ட விளம்பரங்களை பார்த்து தேவையில்லாத செலவு பண்றதுனால கூட எவ்வளவு பெரிய துன்பம் பாருங்க. அதுக்கு கூட ஒரு சினிமா பாடல் சொல்றேன் பாருங்க. கையில வாங்கின பையில போடல, காசு போன இடம் தெரியல. எவ்வளவு ஒரு அருமையான பாட்டு பாருங்க. வாங்கின இடத்துலயே செலவு பண்ணிட்டு போனா எப்படிங்கம்மா வீடு போய் பண்டிகை கொண்டாட முடியும்? இதில் மனதில் கொள்ள வேண்டும் நடுவர் அவர்களே. பண்டிகை காலங்களில் இன்றைய இளைஞர் முதல் பெரியவர் வரை மனதுக்கும் அடிமைப்பட்டு டாஸ்மார்க்கு செல்றாங்க. இதனால செய்தித்தாள்கள்ல எவ்வளவு பெரிய அவல நிலை பாருங்க. ஒவ்வொரு குடும்பங்களும் துன்பத்துக்கு ஆளாகிறது. எவ்வளவு பெரிய கொடுமைங்கம்மா. இந்த நிலைகள் எல்லாம் மாறணும். நமது அருள் தந்தையின் உலக அமைதி, உலக ஒற்றுமை உருவாக வேண்டும். போதைப் போர், பொய்ப்புகையை ஒழித்து அமல் செய்வோம் என்று நாம தானே இந்த சமுதாயத்துக்கு கூற வேண்டும். போகி பண்டிகை பாருங்க. அடுத்ததாக பழைய பொருட்களை எரிக்கிறாங்க. என்னம்மா நியாயம்? இல்லாதவங்களுக்கு கொடுத்தா கூட அது உபயோகமா இருக்குங்கம்மா. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்றார்கள். இதுக்கு என்னங்கம்மா அர்த்தம்? பழைய வினைகள் கழிதலும் புதிய வினைகள் புகாமலும் என்றல்லவா சொன்னார்கள். ஒவ்வொரு பண்டிகையிலும் இயற்கையின் மேன்மையை பற்றியும் உடல் சார்ந்த ஆரோக்கியத்தை வலியுறுத்தியே பண்டிகைகள் அமைத்துள்ளார்கள் அம்மா நமது முன்னோர்கள். தைப்பொங்கல் வைக்கிறோங்கம்மா. அம்மா தைப்பொங்கல் வைக்கிறோம். வாழ்க வளமுடங்கம்மா. தைப்பொங்கல் வைக்கிறோங்கம்மா. அதுல என்ன இன்பங்கம்மா உள்ளது? சிற்று இன்பங்கம்மா. சிற்று இன்பம் அது எல்லை கட்டப்பட்ட இன்பம். இந்த இன்பத்தால் வரக்கூடிய துன்பத்தை பற்றி சொல்றேன் பாருங்கம்மா. 5 முறை சாப்பிடலாம் அல்லது ஒரு 4 முறை சாப்பிடலாம். அதே இன்பத்தை சாப்பிட நேர்ந்தால் இன்பமாக இருந்த இனிப்பு சலிப்பை தானே ஏற்படுத்தும். அருள் தந்தை நமக்கு கொடுத்த ஒரு கவியை ஞாபகப்படுத்த கடமைப்பட்டுள்ளேனம்மா. சூட்சும பொங்கல். வெட்ட வெளியே என்ற பெரும் பானைக்குள்ளே வேகுது பார் அண்ட கோடி எனும் அரிசி, அட்டத்திக்கும் அறிவாலே துளாவி விட்டேன். ஆகா அதை சுவைக்க சுவைக்க என்ன இன்பம். பண்டிகைகள் நமக்கு தருவது இன்பமாக தான் இருக்கும். ஆனால் அதுவே தொடர்ந்து நீடித்தால்தான் அது பேரின்பம். எனவே பண்டிகைகள் தருவது துன்பம்தான் என்று நான் மீண்டும் ஒரு பாடலை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். காற்றும் நீரும் நெருப்பும் விண்ணும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது. என்ன ஒரு பாடல் பாருங்க. நாம் பண்டிகைகள் என்ற பெயர்ல இந்த பூமியை கெடுத்து நம் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து உடல் அமைதியையும் கெடுக்கிறோம். எனவே
நாம் பண்டிகைகள் கொண்டாடுவதால் இந்த பூமியையும் காப்பாற்ற வேண்டும், நல்ல காற்றை வரக்கூடிய சந்ததிகள் கொடுக்க வேண்டும், நல்ல தூய்மையான நீரை கொடுக்க வேண்டும். ஆகவே நாம் இயற்கையோடு ஒற்றிய பண்டிகைகளை நாம் கொண்டாட வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தி நான் இந்த நிறைவு செய்து கொள்கிறேன் அம்மா. விஸ்வராணி பழனிசாமி அம்மா புரட்சியா பேசியிருக்காங்க. நிறைய வாழ்க கருத்துக்கள் நிறைய கருத்துக்கள் அருமை அருமையம்மா. காற்றை மாசுபடுத்துறீங்க, நீரை மாசுபடுத்துறீங்க, மண்ணை மாசுபடுத்துறீங்க. பஞ்சபூதங்களை டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம வாழணும். பண்டிகையின் நோக்கமே இயற்கைக்கு நன்றி கூறுதல் தான். அது மட்டும் இல்ல, இப்ப இருக்கக்கூடிய இந்த இயற்கைய பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு நாம கொடுத்துட்டு போகணும் இல்லையா? இதை மாசுபடுத்துறது நமக்கு எந்த உரிமையுமே கிடையாதுன்னு கண்டனமா சொல்லியிருக்கிறாங்க. விநாயகர் சிலையை கரைக்கிறோம், அதுல எவ்வளவு கெமிக்கல் இருக்கு. அதுல அது கடல்ல உள்ள உயிரினங்களுக்கு, அந்த நீர்ல வாழ்ற உயிரினங்களுக்கு அது எவ்வளவு நோய்களை கொடுக்குது, பாய்சனா அமையுது அப்படிங்கறத சொன்னாங்க. மக்காத இந்த பிளாஸ்டிக் இந்த மாதிரி குப்பைகளை எல்லாம் போட்டு இந்த பூமியை நாம ஒரு குப்பை மேடாவே மாத்தி வச்சிட்டோம் இல்லையா? சரி, கண்டிப்பா இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது தாம்மா. பண்டிகைங்கிற பேர்ல இந்த மாதிரி அட்ராசிட்டி பண்ண கூடாது. இது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு ஆணித்தரமா எடுத்து சொன்னாங்க. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் அம்மா. அடுத்து அம்மா, இறுதி முடித்துக்கொண்டு வாய்ப்பளித்த நடுவர் அவர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நன்றி நன்றி அம்மா. காலம் கருதி நம்ம சுருங்க முடிக்கலாமா? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஓகேம்மா, நன்றி நன்றி, வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்து இறுதி பேச்சாளராக இன்பமே அப்படிங்கிற அணியில பேசுறதுக்காக நாம பாக்கியஸ்ரீ பாபு அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மா சென்னையில செங்கல்பட்டு மறைமலை நகர்ல உள்ள ஒரு SRM காலேஜ்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரா ஒர்க் பண்றாங்க. IAP 3ல இறையாசிரியர் பயிற்சியில இருக்காங்க. அது மட்டும் இல்ல, 108 நிகழ்வுகளை தற்சோதனை ஃபார்ம் போடுறது, லேப்டாப் சர்வீஸ் பண்றதுன்னு இறை சாதனை மார்க்கத்துக்கு நிறைய அருட்சேவை செய்துட்டு இருக்காங்க. இத்தகைய சிறப்புமிக்க அம்மா அவர்களை அவர்கள் அணிக்கு பலம் சேர்ப்பதற்காக உங்கள் கருத்துக்களை சுருக்கமாக சொல்லி பலம் சேருங்கள் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். அவையில் என் பேச்சு துவக்கம். தலைப்பு: இன்றைய காலகட்டங்களில் பண்டிகைகள் நமக்கு பெரிதும் தருவது இன்பமா துன்பமா? வெளிச்சம். வெளிச்சத்துக்கு வாங்க எதிரணியினரே. இரண்டொழுக்க பண்பாடு எங்களுக்கா சொல்லி தர்றீங்க? நானும் சொல்றேன். துன்பப்படும் எதிரணியினருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இப்போ எப்படி செய்யறேன் பாருங்க. வேதாத்திரியம் சொல்லித்தரும் நமக்கு பாடப்பயிற்சியில தீப பயிற்சி முக்கியமானது. உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆரோக்கியமானது தீப பயிற்சிமா. தீபம் ஏற்றுவதால் ஒளி உண்டாகும். தீபமும் ஒளியும் இணைந்து வரும் இந்த தீபாவளி பண்டிகை இன்பம் தாங்க. தீபாவளி மட்டுமல்ல, அனைத்து பண்டிகைகளுமே இன்பமே இன்பமேன்னு பேச வந்திருக்கம்மா. ட்ரெண்ட் மாறிடுச்சுமா. மின்னல் விஜயாலம்மா. போக்குவரத்து நெருக்கடிதான், மக்கள் தொகை பெருகிடுச்சுல்ல. அந்த காலத்துல உறவுகளுக்கு வலு சேர்க்கணும்னு காலார மைல் கணக்குல நடந்து போய் பண்டிகைகளை கொண்டாடினாங்க. இன்னைக்கு காரு, பஸ், ட்ரெயின், ஃபிளைட்ல போயிட்டு இருக்கோமா. இது இன்பம் இல்லையா? நல்லா ஜாலியா கார்ல ஏறிட்டு போய் பொண்ணு வீடு பெங்களூர்ல தீபாவளி கொண்டாடிட்டு வந்தீங்க, மறந்துட்டீங்க. துன்பமா துன்பம். பொய் சொல்றாங்க நடுவர் அவர்களே. அடுத்தது, பண்டிகை ஏன் உருவானது? யாரு? நம்மாளுக்கு தான். யாரு? ஆண்களுக்காகம்மா. அவர் என்ன பண்ணுவாரு? வேலைக்கு போவாரு, வருவாரு. வீட்டுல அவரோட வேலையை அவருக்கு பாக்குறதுக்கே ஒரு பெண் தேவைப்படுறாங்க. ஏதாவது எடுத்து சொன்னா சொன்ன பேச்சே கேட்க மாட்டாங்க ஒரு காலகட்டம் வரைக்கும். இந்த நிலையில ஒரு பெண் தன் கணவர்கிட்ட போய், ஏங்க எனக்கு ஒரு புடவை எடுக்கணும், பாப்பாவுக்கு 2 பவுண்ட் செயின் எடுக்கணும்னு கேட்டா, அவரு வாடி 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 கியூட் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் ட்ரெஸ், நகை எல்லாம் வாங்கி கொடுத்துருவாரா நடுவர் அவர்களே? சொல்லுங்க. எல்லாம் எனக்கு தெரியும், வேலையை பாருன்னு உங்க வாயை அடைச்சிருவாருமா.
சூப்பரா சொன்னீங்கம்மா. அந்த பஞ்ச் டயலாக் தான் ஆம்பளைங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரும். "எனக்கு தெரியும் உன் வேலைய பாரு" அப்படிம்பாங்க. ஆணுக்கு தன்னோட தேவைகள் என்னன்னே புரியறதில்லம்மா. தன்னை சுற்றியுள்ளவங்களுக்கும், வயதுக்கேற்ற அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன, தேவை என்ன, குடும்பத்தாரோடது, இதெல்லாம் அவரோட மைண்ட்ல ஒரு காலகட்டம் வரைக்கும் வர்றதே இல்ல. வீட்ல உள்ளவங்க எடுத்து சொன்னாலும், சில மண்டைகளுக்கு உரைக்கிறதில்ல. கடிவாளம் போட்டு கண்டிஷன் பேஸ்ல தாம்மா ஆண்கள் கிட்ட கறக்க முடியுது. அக்கம் பக்கத்து வீடுகள பார்த்தாவது நம்ம குடும்பத்தாருக்கும் நம்ம வீடெல்லாம் தேவையா இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துரைக்கும் விதமாகத்தான் நம்ம முன்னோர்கள் பண்டிகைகளை உருவாக்கி வச்சாங்க. ஏன் சில ஆண்களுக்கு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கூட இதையெல்லாம் பார்த்தாதாம்மா தோணும். அப்புறம் நம்ம பெண்கள் இல்லத்தரசிகள் இவங்களுக்கு ஒரே மாதிரி ரொட்டீன் ஒர்க் தான். துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், வீடு சுத்தம் பண்ணணும், சமையல் பண்ணணும். நான் கேக்குறேன், டெய்லி ஒரே சாம்பாரே வச்சு போட்டா ஒண்ணுமே சொல்லாம சாப்பிட்டுட்டு போவீங்களாமா? நீங்களே சொல்லுங்க நடுவரம்மா. சாம்பார்னா ரொம்ப போர் அடிக்குமா? ஒரு சேஞ்ச் வேண்டாமா? கரெக்டா சொன்னீங்க. வாழ்க்கையிலயும் அப்படிதாம்மா. பெண்களுக்கு போர் அடிக்காம இருக்கணும்னா சில சேஞ்சஸ் வேணும். ஒரே மாதிரி இருந்தா சோர்வடைஞ்சிருவாங்கம்மா. காலப்போக்குல டிப்ரஷனுக்கு ஆளாவாங்க. அதுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் வேணும்னா, இது போன்ற பண்டிகைகள் தாம்மா முக்கியம். எங்கள் அணியில் பேசினவங்க தமிழம்மா சொன்ன மாதிரி குழந்தைகள்மா. இந்த எதிரணியினர் சொன்னாங்களே, நாங்க குழந்தையா இருந்தப்போ பசுமையா, பசுமரத்தாணியா இன்னைக்கும் இருக்குன்னு அந்த பாடல் பாடும்போதே அவங்களோட உல்லாசத்த பாருங்க. அப்போ எங்களோட குழந்தைகளுக்கும் இந்த பசுமரத்தாணி ஃபீலிங்ஸ் எல்லாம் வேண்டாமா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. மின்னல் விஜயாம்மா, அக்ஷய திருதியை கான்செப்டே புரியல. கூட்டம் கூட்டமா போறாங்க. அப்படி ஏங்க தங்கத்தை வாங்கணும்? அம்மா, நம்ம உடம்புல உலோகங்கள்லாம் அணிவதனால ஆரோக்கியம் பெருகும்மா. வெள்ளி உடல் சூடு தணிக்குது. தங்கம் அழகு அதிகரிக்கும். அழகு மட்டும் இல்ல, ஆரோக்கியத்தையும் அதிகரிக்குமா. அந்த காலத்துல அம்மை நோய்கள்லாம் கொடிய நோய்கள். அதுல பொண்ணுக்கு வீங்கி அம்மைன்னு ஒரு நோய் இருக்கும். அந்த நோய்க்கு மருந்து, ஊசி, மருந்து, மாத்திரை எல்லாம் அந்த காலத்துல இல்லம்மா. கடுமையான ஜுரம். அந்த பாதிக்கப்பட்டவங்கள 10 நாள் வீட்ல சுத்தபத்தமா வப்பாங்க. அவங்க கழுத்துல 2 தங்க செயின் போட்டு வப்பாங்கம்மா. வேப்பிலைய தான் சுத்தி வைப்பாங்க. ஆனா 10 நாள்ல அவங்க குணமானாங்களே எப்படி? தங்கம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும்னு நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருந்தாங்கம்மா. இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் நிரூபிச்சிருக்காங்க. அதனாலதான் காது, மூக்கு, கழுத்து, கை, கால்ல தினமும் ஆண் பெண்கள் உலோகங்கள், தங்கம், வெள்ளி, செப்பு நகைகள் கூட அணிஞ்சாங்க. இது எல்லாமே அக்கு பிரஷர் பாயிண்ட்ஸை டச் பண்ணும்போது நம்ம இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ற கான்செப்ட்மா. மனசுலாயோ? அக்ஷய திருதி கான்செப்ட புரிய வைங்கம்மா. காசு 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 எப்பப்பப்பா, எப்போதாம்மா சாமானியன் சம்பாதிப்பான்? பணப்புழக்கம் அதிகரிக்கணும்னா காசு பணப்புழக்கம் அதிகரிக்கும் போது செலவு பண்ணணும். பண்டிகை வந்தாதான் செலவு பண்ண முடியுமா? அடுத்து லீவு ட்ரிப்பாமா. லீவு ட்ரிப் போட்டா யாருமா கூட்டம் கூட்டமா கிளம்புறா? நீங்க சொன்னதுதான், ட்ரெண்ட் மாறிடுச்சுமா. இன்றைக்கு இளைஞர்கள் வெளியூர்ல ஆண் பெண் பாகுபாடு இல்லாம ஹாஸ்டல்ல தங்கி வேலை பார்க்கறாங்கம்மா. வெளிநாடுகள்லயும் குடும்பம் குடும்பமா இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க? இவங்கெல்லாம் தன் பெற்றோரை பார்க்க வர்றதே இது போன்ற விடுமுறைகள் தானே. விடுமுறை பண்டிகையால தானே கிடைக்குது. பெற்றோர்களும் அந்த பேர பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் வீடியோ கால்லயே பார்த்து ஏங்கிட்டு இருக்காங்களே. இந்த குடும்பங்கள் கூடி இணையும் தருணமே இந்த பண்டிகைகள் தானே நடுவரம்மா. ஆமாம்மா. இப்ப வெளிநாட்டுல இருந்து ஒரு புள்ள வரான் அப்படின்னா, அம்மா வந்து "தீபாவளிக்காவது உன் மூஞ்ச காட்டிட்டு போப்பா" அப்படின்னு ஏக்கத்தோட கேக்குறாங்க இல்லையா? அருமையா சொன்னீங்கம்மா. அப்புறம் நாடு எங்கே போகுது, மக்கள் என்ன பண்றாங்க, சோம்பேறி ஆக்குறாங்கன்னு என்னம்மா உங்களுக்கு கவலை? அதுக்கு பதில் நீங்களே சொன்னீங்க. அன்றைய காலகட்டத்துல ஒரே வீட்ல 5, 6 தலைமுறைகளை சேர்ந்த பெண்கள் ஒண்ணா உட்கார்ந்து பலகாரம் செஞ்சாங்க பண்டிகைகளுக்கு. எதுக்கு? மழைக்காலம் வந்தா குழந்தைகள் பெரியவங்கள்னு எல்லாருக்கும் தின்பண்டம் தேவைப்படும். ஆனா இன்னைக்கு காலம் அப்படியாம்மா இருக்கு? நாங்க 2 பேரும் வேலைக்கு போறோம், தனித்தனி குடும்பம். உணவு சமைக்க, சிறப்பு பலகாரம் செய்யலாம் டைம் கம்மியா இருக்குதுமா. நாங்க கண்ணா பின்னான்னு சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கல. விழிப்புணர்வு மில்லேனியம் முன்னாடி இருந்த அம்மாக்களை விட இன்று அதிகரித்திருக்கிறது. கருப்பட்டி அல்வாவையும் சிறுதானியங்களையும் நாங்கள் பழக்கிக் கொள்கிறோம். உங்களுக்கும் கிஃப்டா அல்வா கொடுக்கிறோமா. அடுத்து ஒரு நெகிழ்வான சம்பவத்தை நான் இந்த இடத்துல பதிய வைக்கிற விரும்புறேம்மா.
பெண்களுக்கு திருமணமான பிறகு தாய் வீட்டு தொடர்பு வாட்ஸ்அப்ல மட்டும் இல்லம்மா, வருச பணத்திலையும் இன்னைக்கு தொடர்ந்துகிட்டு இருக்குது. 70 வயதான தாத்தா கூட அத்தைக்கு ஒரு 500 ரூபாய் காசு அனுப்பி வைடா அப்படின்னு சொல்றாரே, அந்த பழக்கம் இன்னும் நம் பண்டிகைகளில் மட்டும் தானம்மா இருக்கிறது. பெண்ணுக்கு எத்தனை வயதானால் என்ன, அவளுடைய ஏக்கங்கள் எத்தனை இருந்தால் என்ன, இன்னல்கள் குடும்பத்தில் எத்தனையோ இருக்கலாம். ஆனால் தன் சகோதரனையோ சகோதரனின் குழந்தையையோ காணும் போதும், அவர்களது கையால் அந்த வரிசை பணத்தை வாங்கும் போதும் அவளது உள்ளம் குமுறுகிறது, கண்களில் கண்ணீர் வருகிறதம்மா. இன்றும் அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எதிரணியினருக்கு இது நிகழவில்லையா, இல்லை மறந்து விட்டார்களா? அப்புறம் ஜல்லிக்கட்டை பத்தி நான் பேசியே ஆகணுமா? ஜல்லிக்கட்டு ஜில்லிட்டு வருதாம், மல்லு கட்டுறாங்களாம், அடடடடா, வேற லெவல் விஜயாலம்மா. சல்லினா நாணயம்ங்க, கட்டுனா கட்டுவது. காளையின் கொம்புல ஒரு பணமுடிப்பை கட்டியிருப்பாங்க, அதை அடக்குற அந்த வீரன் கைப்பற்றுறான் அந்த பணத்தை. இது வீரத்தின் வெளிப்பாடுமா, ஆணின் கர்வம், தமிழனின் அடையாளம். எப்ப பார்த்தாலும் அது துன்பம் இது துன்பம்னு முடங்கி போய்விடக் கூடாது அப்படிங்கிறதற்காக உருவாக்கப்பட்ட கலைகளில் ஜல்லிக்கட்டும் ஒண்ணுமா? வெற்றி பெற்றவன் ஓர் உதாரணம், துணிந்து செயல்படு அப்படின்னு சொல்லித்தரான். தோல்வி அடைந்தவன் ஒரு படிப்பினை ஆகிறான்மா, கவனமாக கையாள வேண்டும் என்ற வாழ்க்கை பாடத்தை சொல்லித் தருவதுதான் ஜல்லிக்கட்டின் சிறப்பு. அதனாலதான் சில காலத்துக்கு முன்னாடி மெரினா பீச்ல இந்த ஜல்லிக்கட்டை போராடி நம்ம தக்க வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது நடுவர் அவர்களே. கண்டிப்பாம்மா. ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு வந்து ஒரு தமிழனோட வீர விளையாட்டு. தமிழனின் அடையாளமே வந்து ஜல்லிக்கட்டு தான். அது கண்டி கண்டிப்பா வரவேற்கத்தக்கதுதாம்மா. அருமையா சொன்னீங்கம்மா. அப்புறம் பட்டாசு தொழிற்சாலையில வேலை செய்யறவங்க எல்லாம் ரொம்ப பாவம். அச்சச்சோ, அப்போ மத்த வேலை செய்யறவங்க எல்லாம் பாவம் இல்லையாங்க? மைன்ஸ்ல வேலை பார்க்கறாங்க, அவங்க பாவம் இல்லையா? வான வேடிக்கை பழம் காலம் தொட்டு இருக்கும் பழக்கம் அம்மா. இன்னைக்கும் வானத்துல ஒரு பட்டாசோ புஸ்வானமோ வெடிச்சா சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் அண்ணாந்து பார்க்கும் போது உள்ளம் குதூகலிக்கும்மா. சிந்திச்சு பாருங்க. வசதியானவங்களும் ராஜாக்கள் பரம்பரையை சேர்ந்தவங்க மட்டுமே செய்தார்கள் வான வேடிக்கை. அதை பார்த்து ஏங்கினான் சாமானியன். ஆனால் இன்று சாமானியனும் தன்னும் தன் பிள்ளைகளும் பட்டாசு வெடித்து மகிழும் இன்பம் வந்திருக்குது. சாமானியனின் ஏக்கம் போயிருக்குது. இது எங்களுக்கு இன்பமாகவே தெரிகிறதம்மா. இறுதியாக ஒன்று சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இன்றைய டெக்னாலஜி உலகத்துல பாரம்பரிய பண்டிகைகள் மட்டுமே எஞ்சி இருக்கிறது. குழந்தைகளின் கொண்டாட்டங்களை குழி தோண்டி புதைக்க நினைக்கும் எதிரணியினரே, உங்கள் துன்பத்தை எல்லாம் மூட்டை கட்டி வைங்க. வருங்கால சந்ததிகளுக்கு பண்டிகைகள் வாயிலாக பாரம்பரியத்தை எடுத்துரைப்போம். ஆடம்பரத்தை தவிர்ப்போம். ஆரோக்கியமான பண்டங்களை உண்ணுவோம். எளிமையான முறையில் விழிப்புணர்வோடும் பாதுகாப்பாகவும் பண்டிகைகளை இனிமையாக கொண்டாடுவோமா? ஒன்னு சொல்லவா? இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே உன்னை கண்டு, எதிரணியினரே உன்னை கண்டு. இன்பம் உங்கள் வாழ்விலும் பெருகட்டும், இன்பம் உலகெங்கும் பெருகட்டும். பண்டிகைகள் இன்பமே இன்பமே என்று தீர்ப்பு வழங்கி வருங்கால குழந்தைகளின் மகிழ்ச்சியை மீட்டு தாருங்கள் நடுவர் அவர்களே. நன்றி கூறி வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். அருமை அருமை அம்மா. ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. குழந்தைகள்லாம் இப்ப வந்து ஸ்கூலு டியூஷன்னு ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு லைஃப் ஸ்டைல்ல இந்த பண்டிகைகள் தான் அவங்களுக்கு வந்து ஒரு குதூகலத்தை கொடுக்குது. நம்மளோட பாரம்பரியத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருப்பட்டி அல்வா, சிறுதானிய உணவு அந்த மாதிரி தான் நாங்க சாப்பிட்றோம் அப்படின்னா மிக்க சிறப்புமா. அடுத்து வரிசை பணம், ஜல்லிக்கட்டு இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அம்மா. அடுத்து இறுதி பேச்சாளராக இன்றைய காலகட்டங்களில் பண்டிகைகள் நமக்கு பெரிதும் தருவது துன்பமே அப்படின்னு இறுதியா சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்வதற்காக நம்ம வந்து இறையாசிரியர் வேல்முருகன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா வந்து திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இப்ப மலையப்பாளையத்துல இருக்காங்க. அவங்க வந்து அதிகமா நிறைய ஐயாவோட சேர்ந்து நிறைய அருள் பணிகள்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப வந்து ஒரு ஆண் வந்து பண்டிகைனால எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத இவங்கெல்லாம் சொன்னதெல்லாம் வந்து ரீலுங்க, நான் சொல்றதுதான் ரியல் அப்படின்னு அடித்து சொல்வதற்காக வேல்முருகன் ஐயாவை அன்போடு அழைக்கின்றேன். வாங்க ஐயா. வணக்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.
பட்டிமன்ற நடுவர் அவர்களுக்கும், இரு அணியைச் சார்ந்த ஆசிரியப் பெருமக்களுக்கும், இறை சாதனை மார்க்க எனது உயிர் சொந்தங்களுக்கும் மற்றும் சபையோருக்கும் எனது அன்பான மாலை வணக்கங்களும், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். இன்றைய காலகட்டங்களில் பண்டிகைகள் நமக்கு பெரிதும் தருவது இன்பமா, துன்பமா? பண்டிகைகள் என்றாலே கொண்டாட்டம், குதூகலம், மகிழ்ச்சி என்றுதான் நாம் காலங்காலமாக சொல்லி வருகிறோம். ஆனால் அந்த போலி முகமுடியை கிழித்து அதற்கு பின்னால் இருக்கும் யதார்த்தமான வழிகளையும் துன்பத்தையும் பேசவே நான் வந்திருக்கிறேன். பண்டிகை என்றால் என்ன? வாழ்த்துதல், வழங்குதல், ஒன்று கூடுதல், நினைவு கூறுதல், நன்றி சொல்லுதல், மகிழ்ச்சியாக இருப்பது, பெரியோர்களிடம் ஆசி பெறுவது, இறை வழிபாடு, இதன் வழியாக இறை உணர்வை பெறுவது. இன்றைய பண்டிகைகள் அப்படி இருக்கிறதா? கோயிலில் இருக்கும் கூட்டத்தை விட பிரியாணி கடைகளிலும் கறிக்கடைகளில் இருக்கும் கூட்டம்தான் அதிகமாக இருக்கிறது. இது வரைக்கும் கொன்ன உயிரெல்லாம் பத்தாதுன்னு பண்டிகைக்காக ஸ்பெஷலா விதவிதமா உயிர் கொலைகள். இது துன்பம் இல்லையா? கோயில்ல போய் சாமி கும்பிட்றோமோ இல்லையோ, புது துணியை போட்டுக்கிட்டு விதவிதமா 50 செல்ஃபி எடுக்காம வர்றதில்ல. இதுல எது நல்லா இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பாதி நாளே முடிஞ்சது. எதிரணி அம்மா சொன்னாங்க, உறவுகள் ஒண்ணா சேர்ந்தா சிறகு விரிச்சு பறக்கலாமான்னு. அதுக்கு இன்னைக்கு எங்கம்மா வாய்ப்பு இருக்கு? என் நண்பர் ஒருத்தர் சென்னையில இருக்க நடுவர் அவர்களே, அவர்கிட்ட தீபாவளிக்கு போன் போட்டு எப்ப வரேன்னு கேட்டேன். எங்க நண்பா பாப்போம்னாரு. ஏன்னு கேட்டா, சென்னையில இருந்து எங்க ஊருக்கு திண்டுக்கலுக்கு நார்மலா 700 800 கட்டுற வரைக்கும் கட்டணம் இருக்கும். பண்டிகை காலத்துல 2500 நடுவர்களே. இது விமான கட்டணத்தை விட அதிகம். நான் சொல்றது ஒரு மாசத்துக்கு முன்னாடியே. அப்ப பாருங்க, பண்டிகைக்கு ஒரு நாள் முன்னாடி நிலைமையை நினைச்சு பாருங்க. இது துன்பம் இல்லையா? எதிரணி அம்மா சொன்னாங்க, பண்டிகைக்கு ரோட்டோர சிறு குறு வியாபாரிகள்லாம் லாபம் அடைகிறாங்க, நாங்க சமுதாய தொண்டு செய்யறோம்னு. எங்கம்மா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நகைக்கடையிலையும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையும் ஷாப்பிங் மால்லையும் போய் சொன்ன விலைக்கு வாங்குற நம்ம ரோட்டோர சிறு குறு வியாபாரிகிட்ட பேரம் பேசாம பொருள் வாங்கியிருக்கோமா? பண்டிகைக்குன்னு கடனை உடனே வாங்கி போட்ட பொருளை வாங்கி போட்ட வியாபாரிகள் வியாபாரம் இல்லாம அந்த கடன் வாங்கின கடனை கட்டுறதுக்காக அதிக வட்டிக்கு பணம் வாங்குறத நம்ம பார்க்கிறோம். இது துன்பம் இல்லையா? பக்கத்துல இருக்க நம்ம அப்பா அம்மாட்ட மனம் விட்டு பேச மாட்டோம். ஆனா வாட்ஸ்அப் குரூப்ல ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி பொங்கல், ஹாப்பி நியூ இயர்னு 100 பேத்துக்கு மெசேஜ். அந்த மெசேஜை டெலிட் பண்றதுக்குள்ள போனே கேங்காய் நடுவர்களே. எதிரணி அம்மா சொன்னாங்க, ஒரு நிமிஷத்துல 400 பேத்துக்கு வாழ்த்து சொல்றோன்னு. அப்ப அந்த வாழ்த்தோட தரத்தை நினைச்சு பாருங்க. இதுல எங்க நடுவர்களே இருக்கு இன்பம்? நடுவர்களே, பண்டிகைலாம் நமக்கு சந்தோஷத்துக்காக மகிழ்ச்சிக்காக கொண்டாடுறோமோ இல்லையோ, அடுத்தவங்ககிட்ட நம்ம ஸ்டேட்டஸை காட்டுறதுக்காகவே கொண்டாடுற நிலைமைக்கு இன்னைக்கு வந்திருக்கோம். பக்கத்து வீட்டுக்காரம்மா 5000 ரூபாய்க்கு புடவை எடுத்தா நம்ம கடனை வாங்கியாவது 6000 ரூபாய்க்கு புடவை எடுக்கணும் என்ற கட்டாயத்தம். நம்ம குழந்தைகளுக்கு என்ன பிடிக்குங்கிறத விட நம்ம உறவினர்கள் என்ன நினைப்பாங்க, அக்கம் பக்கத்துல என்ன நினைப்பன்னு பயந்து வாழ்ற வாழ்க்கைமா இந்த போலி கௌரவம் பண்டிகை நாட்கள் நம்ம கழுத்து நெரிக்குது நடுவர்களே. பக்கத்து வீட்டுக்காரு 1000 வாழை வெடி வச்சா நம்ம 2000 வாழை வெடி வச்சாதான் நமக்கு ஒரு திருப்தி. எதிரணி அம்மா சொன்னாங்க, சம்பளம் போனஸோட தொடர் விடுமுறை தர்றாங்க அப்படின்னு தர்றாங்க. எதுக்காகமா தர்றாங்க? நம்ம அலுவலக வீட்டு வேலைகளை தவிர்த்து இறை உணர்வை பெறுவதற்காக தர்றாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? கடைகள்ல வாங்கின பலகாரங்களையும் ஸ்வீட்ஸையும் சாப்பிட்டு, தீபாவளிக்கு ஸ்வீட் சாப்பிட்டு மறுநாள் சுகர் செக் பண்ற ஆஸ்பத்திரிக்கு ஓடுறோம். பொங்கலை சாப்பிட்டு பிபி மாத்திரையை தேடுறோம். பண்டிகை முடிஞ்சோடனே நம்ம டாக்டர் ஃபீஸ் தான் நடுவில் நமக்கு மிச்சம். தீபாவளி அன்னைக்கு வெடிக்கிற வெடிச்சத்தத்துல வீட்டில் இருக்கிற கை குழந்தைகளும் வயசானவங்களும் படுற பாடு இருக்கே. ஐயோ, ஹார்ட் பேஷண்ட்லாம் மாத்திரை டப்பாவை கையிலே வச்சிட்டு இருக்கணும். உலக அமைதின்னு தேடுற நம்ம ஒரு பக்கம் உலக அமைதியை தேடுறோம், மறுபக்கம் காசு கொடுத்து சத்தத்தை விலைக்கு வாங்குற வினோத பழக்கம் நம்மகிட்ட தான் நடுவர்களே இருக்கு.
நடுவர் அவர்களே, டாஸ்மாக் திருவிழா பண்டிகைகள் அரசாங்கத்துக்கு வருமானத்தை தருது. ஆனா குடும்பங்களுக்கு அது கண்ணீரைத்தான் தருது நடுவர் அவர்களே. டாஸ்மாக்ல பண்டிகை அன்னைக்கு கூட்டம் அலை மோதுது. சாயங்காலம் ஆனா சந்தோஷம் இருக்காது. சண்டை தான் இருக்கும். புருஷன் போதையில வந்து கலாட்டா பண்ணா அந்த பொண்ணுக்கு அது பண்டிகையாவா இருக்கும்? இல்ல நரகம். நடுவர்களே, இந்த ஆண்டு 2025 அக்டோபர் 18ஆம் தேதி 230 கோடி ரூபாய். அக்டோபர் 19ஆம் தேதி 293 கோடி ரூபாய். அக்டோபர் 20ஆம் தேதி 261 கோடி ரூபாய். மொத்தம் 781 கோடி ரூபாய்க்கு இந்த ஆண்டு மது விற்பனை சாதனை. நடுவர்களே, இது அரசு செய்தி. பலரும் மது போதையில வாகனங்களை தாறுமாறா ஓட்டி ஏற்பட்ட சாலை விபத்துல உயிரிழப்புகள் ஏராளம். அவங்க குடும்பத்தை நினைச்சு பாருங்க. இது துன்பம் இல்லையா? பரிதாபம் அம்மா பரிதாபம் ஐயா. பரிதம் அம்மா எதிரணி அம்மா சொன்னாங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தா மகிழ்ச்சின்னு. சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தாலே மகிழ்ச்சி யாருமா சொன்னது? பண்டிகைக்கு வீட்டுக்கு வர சொந்தக்காரங்க சும்மா வர்றது நடுவர்களே. விசாரணை கமிஷன் அதிகாரியா தான் வர்றாங்க. பையன் என்ன பண்றான், என்ன படிக்கிறான், எவ்வளவு மார்க்கு, பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா, கல்யாணம் ஆயிருந்தா குழந்தை இல்லையா, சம்பளம் எவ்வளோன்னு கேட்டு உயிரை வாங்குறாங்க. இவங்க கேள்விக்கு பயந்துட்டே பலரும் வீட்டை விட்டு வெளியே வர்றதே இல்லை நடுவர்களே. இது துன்பம் இல்லையா? நிச்சயமாங்க ஐயா. இது அவங்க வராமலே இருக்கலாமே. இதுல என்ன இன்பம் இருக்குன்னு பாருங்க நடுவர்களே. நடுவர்களே, இது கூட பரவாயில்ல. புதுசா திருமணம் ஆகி முதல் தீபாவளி கொண்டாடுற தம்பதி இருக்கிற வீட்டுல அந்த மணமகளோட தந்தை படுற பாடு இருக்கே, மணமகனுக்கும் மணமகனோட வீட்டார்களுக்கும் புது துணிகள், வகை வகையா இனிப்பு வகைகள், அசைவ உணவுகள் வகை வகையா, தம்பதியினருக்கு சினிமா, போக்குவரத்து, பத்தாவதுக்கு மாப்பிள்ளைக்கு தங்கத்துல செயினோ மோதிரமோ. இன்னைக்கு தங்க வைக்கிற நிலைமையில அவரோட நிலைமையை நினைச்சு பாருங்க நடுவர்களே. இது ஐயா, இது போல மோதிரம் மட்டுமே 1 லட்சம் வந்துருமே. 1 பவுன் எடுத்தா 1 லட்சம் வந்துருமே. இது நம்ம போலிக்கு கௌரவத்துக்காக செஞ்சுதான் நடுவர்களே. இது இன்றைய கண்டிப்பா காலகட்டத்துல கண்டிப்பா. இன்றைய காலகட்டங்கள்ல பண்டிகை நமக்கு தேவையில்லாத சடங்குகளை மட்டும் திணிக்குது நடுவர்களே. இதுல எங்க இருக்கு இன்பம்? நடுவர்களே, சாதாரண நாள்ல 10 ரூபாய்க்கு விற்கிற பூவு பண்டிகை அன்னைக்கு 100 ரூபாய் நடுவர்களே. காய்கறி விலை கிடுகிடுன்னு எங்கேயோ போயிருது. இது சாமானியனுக்கு துன்பம் இல்லையா? பண்டிகை முடிஞ்சு நமக்கு மிஞ்சுறது என்னவோ ஸ்வீட் மட்டும் இல்லை நடுவர்களே. கிரெடிட் கார்டு பில்லும் வட்டிக்கு வாங்கின கடனும் தான். அடுத்த பண்டிகை வர வரைக்கும் இந்த கடனை கட்டுறதே நம்ம வாழ்க்கையாயிருது. இது துன்பம் இல்லையா நடுவர்களே? பண்டிகை முடிஞ்ச மறுநாள் தெருவை பாருங்க, குப்பைக்காடா கிடக்கும். அதை சுத்தம் பண்ற துப்புரவு தொழிலாளருக்கு அது துன்பம் இல்லையா? நடுவர்களே, பண்டிகை வர்றதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம மனசை மயக்கிற மாதிரி விதவிதமா போலியான விளம்பரங்கள். துணிக்கடையில விழாக்கால மெகா டிஸ்கவுண்ட் சேல் 10% 70% வரை தள்ளுபடின்னு விளம்பரம். பை ஒன் கெட் ஒன் ஆஃபர், பை ஒன் கெட் 4 ஆஃபர் நடுவர்களே. பை 4 கெட் 1 போட்டா ஒரு அர்த்தம் இருக்கு. பை 1 கெட் 4ன்னு போட்டு நம்ம மனசை மயக்கிறாங்க. பர்னிச்சர் கடையில கோம்போ, அதுதான் கோம்போ ஆஃபருங்க ஐயா. கோம்பா 1 வாங்கினா 3 கோம்போ. 3 அது பாத்திர கடையில நடுவர்களே. மிக்சி, கிரைண்டர், தவான்னு நமக்கு தேவையான ஒண்ணுதான் நடுவர்களே இருக்கும். நம்ம தேவையில்லாத 2 கொண்டது நம்மளை எப்படியாவது கடன்காரன் ஆக்குறனே அவங்க. இதுதான் நடுவர்களே நம்ம பெண்களுக்கு வந்து இது பண்டிகை கொண்டாட்டமா தெரியுது. சோபா கடையில, பர்னிச்சர் கடையில நடுவர்களே, கட்டில் வாங்கினா மெத்த இலவசம், சோபா வாங்கினா டீப்பா இலவசம்னு விளம்பரம் போடுறாங்க. எலக்ட்ரானிக்ஸ் கடையில எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னு போடுறாங்க. இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல நடுவர்களே நமக்கு உபயோகம் இல்லாத பழுதடைந்த பொருளை கொடுத்துட்டு தேவைப்படுற பொருளை வாங்கினா ஒரு அர்த்தம் இருக்கு நடுவர்களே. போன வருஷம் தீபாவளிக்கு வாங்கின டிவியை மாத்திட்டு அதை விட பெருசா வாங்கிட்டு வர்றாங்க. கேட்டா ஈஸி இஎம்ஐன்னு சொல்றாங்க. இது கூட பரவாயில்ல நடுவர்களே. காரு, பைக் கம்பெனி எல்லாம் 0% இன்வெஸ்ட்மெண்ட், 100% கடன் வசதி, ஈஸி இஎம்ஐன்னு சொல்லிட்டு வெறுங்கையோட வாங்க, வாகனங்களை ஓட்டிட்டு போங்க அப்படின்னு விளம்பரம் தராங்க. நம்மளும் அதை போய் வாங்கிட்டு வந்துடுறோம். அந்த கார் கம்பெனிக்கு தான் பணத்தை வசூல் பண்ணாம விடுமா, இல்லை நம்ம தான் கட்டாம இருக்க முடியுமா? பண்டிகைக்கும் காருக்கும் பைக்குக்கும்
என்ன சம்பந்தம் நடுவர்களே? நடுவர்களே, கண்- பண்டி சொல்லுங்க ஆமாங்கய்யா மேம். ஆமாங்கய்யா சம்பந்தமே இல்லாம ஒரு சம்மந்தம் பிறர் இல்ல. மன தூண்டுதல் தூண்டுதல் பிசினஸ்க்காக நம்ம பிசினஸ். பலியாயிடுறோம். ஆமா நம்ம நடுவர்களே, பண்டிகை என்பது ஒரு நாள் கூத்து. ஆனால் அதனால் ஏற்படும் கடன் சுமை, மன உளைச்சல், தேவையில்லாத சடங்குகள் திணிப்பது, மன உளைச்சல் ஆகியவை பல நாட்கள் தொடர்கிறது. அன்பு, பாசம் என்பதை தாண்டி இன்றைய கால பண்டிகைகள் ஒரு வியாபாரமாகவும் அந்தஸ்தை காட்டும் இடமாக மாறிவிட்டதால் அது நடுத்தர, ஏழை மற்றும் அனைத்து தரப்பினருக்கும் நிச்சயம் தருவது துன்பமே துன்பமே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். அருமை அருமை, சிறப்பு வாழ்த்துக்கள் ஐயா. ஆண்களோட நன்றி. மனக்குமுறல் ஐயா வந்து ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க. நன்றி. அதனாலதான் சொன்னேன் நீங்க சொல்றதுதான் ரியல் அப்படின்ட்டு. சரிங்களா. ஏன்னா பெண்கள் வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க, இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க இதெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு. ஆனா அதை வாங்குறதுக்கு பணம், நம்மளோட நேரம், நம்மளோட எனர்ஜி எல்லாமே வந்து அதிகம் செலவாகிறது ஆண்களுக்கு தான். நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். இப்போ இறுதியாக நம்ம 6 பேருமே பேசிட்டாங்க. இறுதியா நம்ம இப்போ ஒரு முடிவுக்கு வரணும் இல்லையா? இப்போ துன்பம் அப்படின்னு பேசினவங்க எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்களை நாம செய்யறதுனால நமக்கு துன்பம். காசை கரியாக்குறீங்க, நேரத்தை வீணடிக்கிறீங்க, கலாச்சாரத்தை கெடுக்குறீங்க, இயற்கையை துன்புறுத்துறீங்க. அதாவது நம்ம நீரை, காற்றை, மண்ணை எல்லாத்தையுமே நாம மாசுபடுத்துறோம். அது கண்டிப்பா உண்மைதான். நாம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவே இல்லாம எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சு நிறைய துன்பத்தை நாம விளைவிச்சாச்சு. இப்போ சொந்தக்காரவங்க எல்லாம் கூடிதான் நம்ம ஃபங்க்ஷன் எல்லாம் செலிப்ரேட் பண்றோம் அப்படி சொல்றாங்க. ஆனா உண்மையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து உறவுகள் பிடிக்காதவங்க வந்தா உடனே மூஞ்சி திருப்பிப்பாங்க, ஏதாவது சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு சண்டை வந்து அங்க ஒரு துன்பம் தான் வருது, கண்டிப்பா இன்பம் வரல. ஏன்னா மக்களோட மனநிலை இப்படி இருக்கு. அதனால பண்டிகைக்கு வராமலே இருக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கிற அளவுக்கு இன்றைய காலகட்டமும் மக்களின் மனநிலையும் இருக்கு அப்படின்னு அழகா 3 பேரும் சுட்டி காட்டினாங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நிறைய பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணி சொன்னாங்க. அடுத்து இன்பம்னு பேசின அணியில உமா கோபி அம்மால இருந்து ஆரம்பிச்சு பாக்கிஸ்ரீ அம்மா வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பண்டிகைனா நல்ல சந்தோஷமா வயிறு நிறைய சாப்பாடுங்க, மனசு நிறைய சந்தோஷம், நல்ல புது ட்ரெஸ் போட்டுக்கிறோம், நல்ல நம்ம தேவையான அளவு எல்லாமே செஞ்சுக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாரோடையும் ஜாலியா இருப்போம், ஷேர் பண்றோம், எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்றோம். மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு ஒத்த வார்த்தையில சொன்னாங்க. நம்மளும் மகிழ்ச்சியா இருந்தா அடுத்தவங்களையும் மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு இந்த பண்டிகை உதவுது. ஒரு தீபாவளினாவே நமக்கு ஒரு ஜாலி தானே. புது ட்ரெஸ் போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு கண்ணாடி முன்னாடி நிக்கிறப்ப மனசு ரொம்ப குதூகலமா இருக்கு. தான், தனது, அப்புறம் நம்மளோட குடும்பம், நம்ம சுற்றம், ஊர், உலகம் எல்லாவற்றையுமே மகிழ்விப்பதற்காக மட்டுமே பண்டிகைகள் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத அவங்க வாதங்கள்ல தெளிவா எடுத்து சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் அம்மா. சரி, இப்ப முடிவா பார்த்தா இன்பமும் இருக்கு, துன்பமும் இருக்கு. இப்போ நம்ம வந்து இதுல என்ன ஒரு தெளிவுக்கு வரணும் அப்படின்னா, பண்டிகைகள்ல கொண்டாட்டங்கள் கண்டிப்பா இருக்கு, திண்டாட்டங்கள் அதை விட அதிகமா இருக்கு. வேல்முருகன் ஐயா சொன்ன மாதிரி பர்பஸே இல்லாம நிறைய செலவு பண்ணி கடனாளி ஆகுறாங்க, நோயாளி ஆகுறாங்க, நிறைய ஸ்வீட் சாப்பிட்டு நோயாளி ஆகுறாங்க, நிறைய பொருள்களை தேவையில்லாம வாங்கி குவிச்சு கடனாளி ஆகுறாங்க. இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் அப்படிலாம் பண்ணி உயிரையே இழக்கக்கூடிய அளவுக்கு இந்த பண்டிகைகள்ல சில நிகழ்வுகள் நடக்குது. அதெல்லாம் ரொம்ப வருந்தத்தக்கதுதான். இப்போ உண்மையாவே பண்டிகையின் நோக்கம் என்ன? நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பிரபஞ்ச சக்தி இந்த பூமியில அதிகமா வரக்கூடிய நாள். அதுக்கு தவம் செய்து நம்ம என்ன செய்யலாம், அந்த பிரபஞ்ச சக்தியை நம்மளோட உயிர் சக்தியாக மாற்றி நம் மனதுக்கும் உடலுக்கும் நாம நன்மை செய்யணும். அதுதான் இந்த பண்டிகையோட நோக்கம். இதுதான் மகான்களால உருவாக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி செய்யறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல. சாரை மட்டும் தூக்கி போட்டுட்டு சக்கையை மட்டும் பிடிச்சி வச்சிருக்கோம். அதுதான் கொண்டாட்டம், அதுதான் பண்டிகை அப்படின்னு நாமளே ஒரு சாயம் பூசிட்டோம். உண்மையாவே பண்டிகையின் நோக்கம் அப்படிங்கிறது இறை உணர்வு பெறுதல் மட்டுமே.
அன்றைய நாளை வந்து நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும். கண்டிப்பா அசைவம் சாப்பிடக்கூடாது, ஆடம்பரமான வாழ்க்கை வாழக்கூடாது. இது எல்லாமே வந்து இந்த நோக்கத்துக்கு எதிரானது. இப்பிறவியில் இறையுணர்வு பெற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த பூமியில வாழக்கூடிய ஆன்மாக்கள் அனைத்துமே பண்டிகையின் நோக்கத்தை உணர்ந்து நாம செயல்பட்டா பண்டிகை நமக்கு இன்பமாகத்தான் அமையும். அதை உணராமல் செயல்பட்டா பண்டிகைகள் வந்து நமக்கு துன்பமா தான் வரும். அதனால கண்டிப்பா இறைசானை மார்க்கத்தில் இருக்கிற நாமளுக்கு எல்லாமே பண்டிகைகள் வந்து இன்பமாகவே அமைகிறது. நம்ம எப்பவுமே நெகட்டிவை விட்டுட்டு பாசிட்டிவை மட்டுமே எடுத்து பழகி இருக்கக்கூடிய மக்கள். அதனால இந்த பண்டிகைகள் இக்காலகட்டத்திலோ அக்காலகட்டத்திலோ எப்பவுமே பண்டிகைகள் நமக்கு மகிழ்ச்சியையே தருவது. பண்டிகை இன்பமே இன்பமே அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்த இறைசானை மார்க்கத்திற்கு நன்றி.